இதில் 6 சூத்திரத்தை பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். இதில் 7 சூத்திரம் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். இதனோட தொடர்ச்சியாக நம்ம இப்போ 8வது சூத்திரம் பார்க்க இருக்கிறோம். அதாவது 7 சூத்திரம் வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம்னா, ஆன்மாவுடைய லட்சணத்தை தான் நம்ம 3ஆம் சூத்திரம் தொடங்கியே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆன்மானா என்ன, ஆன்மாவுடைய லட்சணம் என்ன, ஆன்மாவால் அறியப்படுவது எது, அறியப்பட்டால் ஏன் முழுதாக அறியப்படவில்லை, அறியப்படும் பொழுது ஏன் ஆன்மா முழுமையாக ஆகவில்லை, இப்படியெல்லாம் ஆன்மாவை பற்றியே தான் பார்த்து கொண்டிருந்தோம். இதில் நம்ம பார்த்தது கீழே 7ஆம் சூத்திரத்தில் ஆன்மாவினுடைய ரூபம், அதாவது சதசத்து என்கின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இதில் பயனாளி யார்? 3 பேரில் உயிர் தான். எப்படி அது பயனாளின்னு சொல்லுகின்றோம்? அதுதானே அனுபவிக்கிறது. சாமிக்கே எந்த அனுபவமும் இல்லை, நமக்கு தெரியும். ஆணவ பலத்துக்கு அனுபவம் கிடையாது, என்னதுக்கு அறிவே இல்லை. அப்போ உயிர் தான் அனுபவப்படக்கூடிய பொருள். அதனால பயனாளி யாரு? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த 3 பேரில் பயனாளி என்கின்ற ரூபத்தை உடையவர் யாரு? உயிர் என்று கண்டுபிடிச்சோம். ரூபம் என்றால் அதுக்கு தரிசனம் என்று ஒன்று வரும். இந்த ரூபம்னா அவருக்கு உண்மையான சொரூபத்தன்மை. அவர் வெளியில் தரிசனமாகிறது, வெளியில் எப்படி அவர் தெரிவார் அப்படிங்கிறது மாதிரி தரிசனம்னு சொல்லுவோம். அதில் ஆன்மா பயனை எப்படி அனுபவிக்கும்? ஆன்மா பயனாளியுமே இது வரைக்கும் கண்டுபிடிச்சோம் 7 சூத்திரத்தில். 8ஆம் சூத்திரத்தில் ஆணவம் எப்படி பயனை அனுபவிக்கும், உயிர் எப்படி பயனை அனுபவிக்கும் என்பதை காட்டுகிறது. அதனால் இந்த 8ஆம் சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனத்தை கூறக்கூடிய சூத்திரம் என்று சொல்வார்கள். விளக்க முடியுதுங்களா? ஆன்மாவுடைய தரிசனம், அது என்ன தரிசனம்னா, அது எப்படி சிவபெருமானை தரிசிக்கும், அது எப்படி ஆன்மாவுடைய லட்சணம், அது எப்படி எதை அறிந்து கொண்டு எதன் மூலமாக சிவபெருமானை அறிகிறது, இதையெல்லாம் இதில் பேசுகிறார்கள். இந்த விஷயத்தில் பேசுகிறார்கள். இதில் ஆன்மா முன்னாடி வேறு இடத்துல இருந்து இறைவனிடத்தை வரும்பொழுது என்ன நடக்கும், அதுக்கு யார் உதவி பண்ணுகிறார் என்றே சொல்கிறார். 8ஆம் சூத்திரத்தில் மிக முக்கியமாக யாரை பற்றி பேசுகிறார்கள்னா, உயிருக்கு குருவினுடைய உபகாரம் என்ன என்பதை காட்டுகிறார்கள். குருநாதர் என்ன உபகாரம் செய்கின்றார் இந்த 8ஆம் சூத்திரத்தில் அப்படிங்கிறது அதில் பேசுகிறார். இந்த 8ஆம் சூத்திரத்தில் எப்படி குருநாதரை பற்றி பேசுகிறாரோ அதே போல் 8வது திருமுறையிலும் பாருங்க, சிவபெருமான் குருநாதராக வந்து அருளி செய்யப்பட்டதாக திருவாசகம் அமைந்திருக்கிறது. இந்த ஒப்பீடு நான் எங்கே படித்தேன்னா இந்த திருவாசக உரையில் தான் படித்தேன். நம்ம தண்டபாணி தேசிகர் உரையில் தான். நம்ம நூலாராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா 8ஆம் சூத்திரத்தையும் 8வது திருமுறையாகிய திருவாசகத்தையும் ஒப்பிட்டு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய குரு சம்பந்தம் என்னங்கிறத காட்டுகிறாங்க. மணிவாசக பெருமானுக்கு குருநாதர் எப்படி வந்து, சிவபெருமான் எப்படி வந்தார்? குருநாதராகத்தான் வந்தார். மணிவாசக பெருமானுக்கு சிவஞானத்தில் அதிக வேட்கை இருந்தது. அவருக்கு பதிவசுபாசம் அறிவு என்பது அதிகமாக தேவைப்பட்டது. அது யாராவது ஒருத்தங்க சைவ சம்பந்தமாக வந்தாங்க, யாராவது ஒருத்தவங்க சென்னை நிலையத்தில் வந்திருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டால் போதும் மணிவாசக பெருமானுக்கு உடனே உங்களை தேட்டு வந்துடுவார். மணிவாசக பெருமான் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஏதாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, சிவசித்தாந்தத்தை பற்றி என்ன படிங்க சொல்லுங்கன்னு கேட்பாராம். அந்த அளவுக்கு யாராவது ஒரு அடியவர் மதுரைக்கு வந்து விட்டாலும் என்ன பண்ணுவார், அவர் சைவ சித்தாந்தத்தை பற்றி ஏதாவது தெரியுமா கேளுங்க அப்படின்னு அவர் மணிவாசக பெருமான் தேடிட்டு போவார். அந்தளவுக்கு அவருக்கு அந்த ஞானமும் வேட்கையும் இருந்தது. அவருடைய வேட்கை யார் என்ன விரும்புகின்றாரோ அதை கொடுப்பதுதானே இறைவனுடைய தன்மை. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயினார் அப்பர்சுவாமி. அதனால அவருக்கு குருநாதராக, சரியான குருநாதரை இவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால குருநாதராக அவருக்கு செல்ல வேண்டும் என்று பெருமான் குருவடிவம் கொண்டு வந்தார். அதான் அருவரத்தோருவன் அவனியில் குருபரனாய் வந்த பெருமையை திருமையன் திகழாதே அப்படின்னு சொல்லுகின்றார் நம்முடைய மணிவாசக பெருமானார். அது எப்படி 8வது திருமுறையை அருளி செய்தவராக மணிவாசக பெருமான் அவருக்கு குருநாதராக வந்தாரோ அதே போல இந்த சூத்திரம் 8வது சூத்திரத்திலே குருநாதராக இறைவன் வருவதனுடைய பயனை அறிவிக்கிறது. அதனால் ஆன்மா எப்படி சிவபெருமானை தரிசிக்கும், ஆன்மா எப்படி சிவபெருமானை பயன் கொள்ளுகிறது, அந்த வழியை இதில் பேசுகிறது. அதில் இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூத்திரம், முதல் சூத்திரம், இந்த 8ஆம் சூத்திரம் பாருங்க. ஐம்புலவேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முள் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே. இதான் பாட்டு இல்லையா? இந்த பாட்டு அரண்கழல் செலுமேனா யாரு? அரண்கழல் செலுமேனா யார் செல்வா? ஆன்மா செல்லும் இல்லையா? ஆன்மா செல்லும். அதனால இந்த ஆன்மா செல்லும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதனால தோன்றா எழுவாய் என்னதுக்கு உரை சொல்கிறார்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகளுக்கு. தோன்றா எழுவாயாகும். ஏன்னா இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? ஆன்மாவை பற்றி தான். ஆனால் ஆன்மா அப்படின்னு தொடங்கவே இல்லை இல்லையா? ஒரு வாக்கியத்துக்கு எழுவாயின்னு ஒன்று இருக்கும், பயனிலைன்னு ஒன்று இருக்கும். அரண்கழல் செல்லுதல் என்பது பயனிலையாக இருந்ததுன்னா அது பயன் அனுபவிப்பவர் யார்? உயிரோ ஆன்மாவாக இருக்கும். அவர் தான் எழுவாயாக இருக்கணும். ஆனால் இங்கே எழுவாயாகிய உயிர் இங்கே இல்லவே இல்லை, எங்கேயுமே குறிக்கப்படலை. அது தனி.
அரண்கழல் செலுமே அப்படிங்கிற உயிர் நேரடியாக உயிரை பற்றி ஆன்மாங்க லட்சணம் சொல்லாதனால இது தோன்றான் என்ற எழுவாய் அதை நீங்கள் 7ஆம் சூத்திரத்திலிருந்து தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். 7ஆம் சூத்திரத்தில் சொல்லப்பட்டதாகிய ஆன்மா என்ன செய்யும்? அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமேன்னர். எப்படி அந்நியம் இல்லாமல் அரண்கழலை சென்று அடையும்னா தவத்தினில் உணர்த்த விட்டு, அது தவத்தில் செலுத்தும். சரி, யாரு தவத்தில் செலுத்துவார்? தம் முதல் குருவுமாய் அப்படின்னார். சிவபெருமானே குருவாக வருவார், குருநாதராக வருகின்றார். அதனால சரி, குருநாதருடைய வேலை என்னன்னா நம்முடைய மலத்திலிருந்து நம்ம பிரிவித்து இறைவனை காண்பிப்பது தான் குருநாதருடைய வேலை. அதனால ஒரு உதாரணம் காட்டுகிறார். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து. அயர்ந்தல் அப்படின்னாலே சோகப்படுதல், துன்பப்படுதல், மயங்குதல் அர்த்தம். அதனால தான் சித்தத்து அயர்வழி காரியம் அழியும் காரணம் கிடக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று படிச்சிருப்போம். இது என்ன நூல்ல? சரன்னு கதை சொல்லிக்கிட்டே வந்துட்டேன், கிட்டத்தட்ட 10 நிமிஷம். சித்தத்து அயர்வழி காரியம் அழியும் காரணம் கிடக்கும் அப்படின்னு எந்த நூலில் சொல்லியிருக்காங்க? ஈஸியாக என்கிட்ட ஒரு பதில் சொல்லி நீங்கள் தப்பிக்கலாம். எந்த நூல்னு கேட்டால் டக்குன்னு சித்தியாருன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு அதில் கிளிக் ஆகிடும். கிட்டத்தட்ட 95% கிளிக் ஆகிடும் இல்லையா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? சித்தியார் பட்டது அது. சித்தியாரில் சித்தத்து அயர்வழி காரியம் அழியும் காரணம் கிடக்கும் பின் பண்டு போல் பண்ணும் ஈசன் ஒரு பாட்டு சித்தியாரில் உண்டு. அது உலகம் அழியும், அதுக்கு மூலப்பொருளாகிய காரணம் மட்டும் அழியாமல் இருக்கும் மாயை என்பதை பேசுகின்றோம் இல்லையா? அதில் அயர்வு அப்படிங்கிறது மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என்று சொல்கிறார். அதனால் இந்த ஐம்புல வேடர் என்பது இங்கே நம்முடைய 5 புலன்களை குறிக்குது. இந்த 5 புலன்களுக்கு உட்பட்டு மாயையில் தங்கியிருக்கக்கூடிய உயிர். உயிருக்கு சாரக்கூடிய பொருள் எது? உயிர் சார்ந்திருக்கக்கூடிய பொருள் எது? ரெண்டும் சார்ந்து இருக்கு இப்போ. ஆனா அதற்கு எது இயல்பு உண்மை? அது உண்மையான அதுக்கான எப்படி பதி? சுவாமி இருக்கார், பாசம் இருக்கு, உயிர் இருக்கு. 2 பேர்ல இதுக்கு யாரு ஃப்ரெண்டு? அதாவது ஒத்தது யாரு? பாசம் தான் ஃப்ரெண்டா? அதோட கட்டுண்டு இருக்கிறதுனாலயா? சாமி தானா? ஏன்? எப்படி? அறிவு பொருளா? அப்புறம் எப்படி பாசம் இருக்கு அதுல? ஆனா அதுல இருந்து என்ன இருக்குது? சரி, அதனால என்ன சொல்ல வரீங்க? என்ன கேக்குறேன், 2 பேர்ல உயிர் சுவாமியை சேர வேண்டிய கட்டாயம் என்ன? அது சாமி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக போறோம் இல்லையா? சுவாமி ஏன் இதுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார்? சாமிக்கு அந்த கருணை பற்றி, சாமியோட கருணை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. சுவாமி ஏன் சடத்துக்கு கருணை செய்யல, உயிருக்கு ஏன் கருணை செஞ்சார்? அதான் கேட்கறேன். உங்கள்ட்ட உயிருக்கு அறிவு இருக்கு நீங்க சொல்ல வேணாமா? அதை சொல்லாம வேலை சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க மாறி மாறி. உயிருக்கு அறிவுடைய பொருள், உயிர் அறிவுடைய பொருளா இல்லையா? இப்ப ஏன் சாமி கருணை செய்யறாரு? உயிருக்கு அறிவுள்ள பொருள்னு கருணை செய்யறாரு இல்லையா? அப்ப ஆணவ மலத்தோடய சேர்ந்து இருக்கே, அது எப்படி அறிவுடைய பொருள் நீங்க சொல்றீங்க? அதான் நான் என்ன கேட்கறேன், சாமியோடய சேருது ஆணவமலத்தோடய சேருதுன்னு சொல்லியாச்சு. இப்போ 2 தன்மை இருக்குன்னு கீழே பார்த்துட்டு வந்துட்டோம். இதுல யாரோட ஒரு நிரந்தரமா இருக்க போறார்? சாமியோட தான் நிரந்தரமா இருக்க போறார். சரிதானே? சாமியோட நிரந்தரமா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஏன் சூஸ் பண்றோம்னு நான் கேட்கிறேன். அறிவு அறிவுடைய பொருளான்னு சொல்றது நீங்க என்ன சொல்லணும்? இதுக்கு இயற்கை அறிவு தான். செயற்கை இயற்கைன்னு யாரும் சொன்னீங்களே, யாரு நீங்க தான்? ஆனா தப்பா சொன்னீங்க. செயற்கை இயற்கை வேற எதாவது சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு அறியாமை தான் செயற்கை, இதுக்கு இயற்கை என்னது? அறிவு தான். அதனாலதான் சாமியை என்ன சொல்றாரு, இது நம்ம போல இருக்கு அப்படின்னு சூஸ் பண்றாரு. காரணம், உயிருக்கு 2 தன்மை இருந்தாலும் அதுல ஒரு தன்மை தான் அதுக்கு செயற்கை இயற்கை இல்லையா? ஒரு பொருளுக்கு என்ன எத்தனை இயல்பு தான் இருக்கும்?
ஒரு இயல்பு தான் இருக்க முடியும். உயிருக்கு அப்போ என்னதான் இருக்கல, ஒன்று அறிவுடைய தன்மை இருக்கணும், அப்படி இல்லைன்னா அறிவற்ற தன்மை, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். இவர் ரெண்டத்தோடய சேர்ந்து இருப்பாருங்க. ஆனா இவருடைய நேச்சர் என்ன, ரியலா இவருடைய அறிவுடைய தன்மை, ஒரு விட்டா இவர் எதோலையும் இருப்பாரு, அதுலயும் இருப்பாரு. ஆனா இவருக்கு உள்ள ரியலா இவருடைய நேச்சர் என்ன, அறிவுடையதான் அவருடைய நேச்சர். ஏன்னா இவர் நம்ம சொல்லிக்கொண்ட சார்ந்ததான் மன்னத்தினால ரெண்டு பேரையும் இவர் சார்ந்தாலும் கூட, ஆனாலும் இவருக்குன்னு உள்ள இயல்பான தன்மை என்ன, ரெண்டு தன்மை இருக்க முடியாது ஒரு உயிருக்கு எப்பொழுதுமே. இரு திறன் அறிவு இருக்குன்னு சொல்றாங்களே தவிர்த்து இதுல இயல்பே ரெண்டு தன்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த பொருளுக்கும் ஒரு தன்மை தான் இயல்பு. தண்ணினா அதுல குளிர்ச்சி தான் இயல்பு, வெப்பம்னா அதுல சூடு தான் இயல்பு. இது குளிர்ச்சியான வெப்பம்னு எங்கேயாவது சொல்றோமா? அப்படி இல்லை, கவிஞர் போல புது கவிஞர் வேணா எழுதுவாங்க. ஏன்னா குளிருதுன்னு ஒரு பாட்டில் நெருப்பு சூடுதுன்னு எழுதுவோம், நெருப்பு குளிருதுன்னு எழுதுவோம் அர்த்தம். அப்படிலாம் சொல்றாங்கல்ல. குளிர்விக்கும் போது அது ரெண்டு பொருளே இருக்கே. வெயில் என்னது அப்ப நாங்க வேற போடுவோம். அதை சொன்னா சொல்லவே முடியாது. அது அவை குறிப்புல இருந்து நீக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி நாங்க சொல்லுவோம் அதை. சரி, அதனால அங்க ரெண்டு பொருள் இருக்கே, சூரியனும் இருக்காரு, குளிர்ச்சியக்கூடிய மழையும் இருக்கு, ரெண்டு பொருள் இருக்கு. நான் அப்படி சொல்லவே இல்லையே. உயிருக்கு இயல்பாக அறிவு தான் இருக்க முடியும். இப்ப அறியாம இருக்குன்னா அது வேற யாரோட சேர்க்கையினாலதான் அறியாம இவருக்கு வந்திருக்கு. இப்போ அதான் நீங்க சொன்னீங்க, அதான் நீங்க சரியான வார்த்தையை பிரயோஜனம் அதுல பிரயோகம் பண்ணல அந்த இடத்துல. இயற்கை செயற்கைன்னு கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. நான் அப்ப நினைச்ச எதிர்பார்த்த பதில் நீங்க சொல்லல. அதனால அந்த உயிருக்கு இருக்கக்கூடிய இயற்கை தன்மை என்ன சொன்னப்போ அறிவு தான் இல்லையா? ஆனா இப்ப அவர் எங்க இருக்காருங்க, தன்னுடைய இயற்கையை விட்டு வேற ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் தங்கிட்டு அதுதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. விளக்கு புரியுதுங்களா சொல்றது? அதனால இவரு ஆணவமலத்துல இருக்காரே, இருதிறம் வயது தானே, அதனால இவருக்கு ரெண்டுமே இயல்புன்னு சொன்னா என்ன கேள்வி வருதா இல்லையா? இருதிறன் உடையது ரெண்டுமே இயல்புனா ஒரு பொருளுக்கு ஒன்றுதான் இயல்பு உலகத்துல. அது போல உயிருக்கு என்னதான் இருக்கணும், ஒண்ணு அறிவற்ற தன்மை இருக்கணும், அப்படி இல்லைன்னா அறிவுடைய தன்மை தான் இருக்கணும். இதுக்கு ரெண்டுமே இருக்கு. அதனால ரெண்டு இயல்பா வருமா உயிருக்குன்னா? அப்படி கிடையாது. உயிருக்கும் அப்ப நிச்சயமா ஒரு இயல்பு தான். அப்போ இதுக்கு அறியாம எப்படி சார் வந்தது? இது சேர்க்கையினாலே வந்தது சார். சார் எப்ப சார் சேர்ந்தது? சேர்ந்தது அப்படின்னாலே சேர்ந்ததுன்னா இடையில போய் சேர்ந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி இல்லைன்னு ஆயிடும். அதனால இவரு அனாதியில இருந்தே இருக்கார், ஆனாலும் செயற்கையா இடையில சேர்ந்தது போல இருக்கார். அதனாலதான் ஆணவ மலத்தை அனாதி செயற்கைன்னு நம்ம சொல்லுவோம். செயற்கைனாலே செயற்கை ஆயிடுது பாருங்க, அனாதி செயற்கைன்னு ஆணவ மலத்துக்கு பேர். அப்போ இவர் பிறக்கும் போதிலிருந்து எங்க இருக்காரு, இவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவர் அதுதான் நாம நினைத்து கொண்டிருக்கிறார். இதை ஓமையினால விளக்குகிறார். எப்படி காரிய ஓமையினால விளக்குறார். இந்த உலகத்தை வச்சு விளக்குறார். மலத்துக்கு உலகத்தை வச்சு விளக்குறார். ஆணவ மலம் மாயா மலத்துக்கு காரணமா நிக்குது, மாயா மலம் மாயேயத்துக்கு காரணமா நிக்குது. மாயேயம் என்பது 36 தத்துவம் காலம் நடத்தினது. அதுல நம்ம உடம்பு, அதுல முக்கியமா அந்த 5 புலன்கள். அப்ப இந்த 5 புலன்கள்ல இருந்து அகப்பட்டு கொண்டு ரொம்ப முக்கியமா பாடாப்படுது. ஆணவமலம் 5 புலன் நமக்கு இருக்கு தெரியும். இந்த 5 புலனால சுவாமி இருக்கிறதையும் பார்க்கிறோம், இந்த உலகத்தையும் பார்க்கிறோம். ரெண்டுத்துல சுவாமி கிட்ட போறதை விட இந்த உலகத்துல இருக்கிற இருப்பு தான் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வேணா நினைச்சோம் அப்படிலாம் கிடையாது, சுவாமியில தான் நம்ம பக்தியா இருக்கிறோம், நம்ம சுவாமி தான் எனக்கு வேணும் அப்படி ஒன்றும் கிடையாது இல்லையா? நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டாலே அதுல என்னதான் இருக்கு? இப்போ இங்க அங்க மாயா காரியமான விருப்பம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? உண்பது நாழி உடுப்பது 2 அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் மொழி. புறநானூறு சொல்லுது. ஒருத்தவங்களுக்கு ஒரு நாழி தான், ஒரு நாழி அரிசி, ஒரு நாழி அளவு தான் ஒரு வேலைக்கு உணவு கொள்ளும் ஒருத்தவங்களுக்கு. 9 நாழி உடுப்பது 2. மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி நமக்கு போதுமானது, மானத்தை மறைத்துக் கொள்வதற்காக. நம்ம அதோடு நின்றுடுறோமா இல்லையா? அதான் மாங்காய் பார்டர் போட்டதாக இருக்குது, இது மாதிரி என்கிட்ட இருக்குது, ப்ளூவில் இருக்குது, ப்ரௌனில் இருக்குது அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிறோம். ஹோட்டலில் எடுத்து பார்த்துக்கிறோம். அப்புறம் எங்கே நம்ம சாமி மட்டும் தான் நம்புகிறோம், எங்கே சொல்லிக்கிறதுக்கு நமக்கு என்ன இப்போ இருக்குது? இப்போ இல்லை, நம்ம எல்லாத்தோடையும் கலந்து கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா? மானம் மரியாதை இதெல்லாத்தையும் கட்டுப்பட்டு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனைன்னு அதுதான் சொல்லுகிறாங்க. 5 புலன்களுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இருக்கிற இருப்புக்கு தான் போயாகும். நம்ம இந்த இருக்கிற இருப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் நாம் உள்ளபடியே இந்த 5 புலன்களோட வாழக்கூடியவரா
இல்லை. நாம் சிவபெருமானோட திருவடியில் இருந்து கொண்டு வாழ வேண்டியவர். நம்ம யார் விட்டு புள்ள? ராஜா விட்டு புள்ள நம்ம. சரியா? நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாட சொன்ன பிள்ளை இல்லை, இப்படி கையை வச்சுக்கிட்டு யார் விட்டு குதிரை, ராஜா விட்டு குதிரை, நல்லாலாம் அடிப்பேன். ராஜா கிட்ட சொல்லுவோம், சரி சரி படுத்துக்க அப்படி. ராஜா அல்ல, ராஜா கிட்ட சொன்னா அவர் என்ன பண்ணிடுவார் உடனே? வாங்க புறப்படுறீங்களா? வாங்க வாங்க. அந்த ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக தான் நாமெல்லாம் இருக்கிறோம். அப்படி தான் இந்த பாட்டில் உருவப்படுத்துகிறார்கள். ஆனால் நம்ம ராஜா விட்டு பிள்ளையா இருந்தாலும் இப்போ யார் வீட்டில் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, ஆறலைத்து உண்ணும் கல்வர்களிடத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காட்டில் வசிக்கக்கூடிய காட்டுவாசிகளிடத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காட்டுவாசிகளுடைய தன்மையை விளக்கிறார் சுந்தரமூர்த்தி. பசுக்களே கொன்று தின்று வாழும் பாவிகள் உயிர்கொலை ஒன்று அறியார் அப்படின்னு பல நேர்ந்தும் முருகன் பூண்டி வாழ்நகரில் முசுக்கள் போல பல வேடர் வாழும் முருகன் பூண்டி மாநகர் இசுக்கழிய பைக்கம்புக்கு அப்படின்னு சொல்லிலாம் பாடுவார். அந்த வேடர்களுடைய தன்மையை பற்றி பேசும்போது, ஆறலைத்து ஒன்றும் கல்வர்கள் திருட்டு பசங்க. அந்த திருட்டு பசங்க வீட்டில் போய் ஒரு புள்ள வாழுதுப்பா, திருட்டு பயிலாகவே வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் உள்ளபடியே அவன் யாருக்கு சொந்தமானவன்? அந்த நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய ராஜாவுக்கு சொந்தமானவன். நான் ராஜா விட்டு பிள்ளைங்கிறத தெரியாமலே என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் திருட்டு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ இவன் ராஜா விட்டு புள்ள, நீ ராஜா விட்டு புள்ள, உன்னோட சொத்து பத்தெல்லாம் வேற, நீ அனுபவிக்க வேண்டிய சுகமே வேற, அதை விட்டு இதில் போய் வாங்கி தின்னுபிட்டு கீழான சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு குளிக்கிறதுக்கு ஒருத்தர் வரார். அவர் தான் குருநாதர். விளக்கம் புரியுதுங்களா? இந்த குருநாதர் தான் இந்த ஐம்புல வேடர்களாகிய இந்த 5 புலன்களில் மயங்கியிருக்கக்கூடிய உயிருக்கு சிவபெருமானை அறிவித்து சிவபெருமானுடைய திருவடியில் கூட்டு வைக்கக்கூடியவர். அதை பற்றி தான் இந்த சாஸ்திரம் இந்த சூத்திரம் பேசுகிறது. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. அயர்ந்தனைன்னா மயக்கம் உண்டு இருப்பது. ஐம்புல வேடர்கள்ங்கிறது உருவகம். ஐம்புலன்களை வேடர்களாக உருவகப்படுத்துகிறார். விளக்கம் படுத்திக்கலாம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஏகதேச உருவகம் அப்படிங்கிற அணி இடம்பெற்றிருக்கு இதில். ஏன்னா ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்துவிட்டு அந்நியமின்மையின் அரண்கழல் செல்லுமேனர் இல்லையா? இப்போ அரண்கழல் செல்லக்கூடிய போது அரணை ராஜாவாக காட்டல, சிவபெருமானா தான் காட்டுறார். நாம் என்ன பண்ணிக்கிறோம்ப்பா? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. அப்போ அயர்ந்தது ராஜா விட்டு புள்ள. அவன் திரும்ப யாரை சென்று அடைவான்? ராஜாவை தானே அடையணும். அந்த ராஜாவாக சிவபெருமான் இந்த பாட்டில் சொல்லவே இல்லையே. நாம தான் என்ன பண்ணிக்கிறோம்? அதை கீழே ஐம்புல வேடர்னு சொன்னதுனால ராஜா சிவபெருமானா தான் இருப்பாருன்னு உயிர்த்து உணர்ந்து கொள்கிறோம் இல்லையா? அப்படி ஒரே ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு மிச்சத்தை நாமளே கண்டுபிடிக்கிற அளவுக்கு வச்சாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ஏகதேச உருவகம்னு பேர். ஏகதேச உருவகம். அரணை ராஜான்னு சொல்லலையே. அரணை ராஜான்னு சொல்லியிருக்காரா? புலன்களை ஐம்புலன்னு சொன்னார்ல, அப்ப ராஜா சாமின்னு சொல்லியிருக்காரா? ஒரு பொருளை வைத்துக்கொண்டே இப்ப நிச்சயமா ராஜா யாருன்னு நீங்களே தானே புரிஞ்சுக்கிறீங்க. இது என்ன அளவை? இது கருதல் அளவை இல்லையா? அரண் நேராக கொடுத்தாச்சுங்க. அரண் ராஜா. இப்ப ராஜா தானே. இந்த உதாரணப்படி கேட்கிறேன். இந்த உதாரணத்துல ஐம்புல வேடரின் அயர்ந்தது யாரு? ராஜா விட்டு புள்ள தானே. ஐம்புல வேடர்கள் யாரு நமக்கு? அரனோட காலம் தான் சேர்ந்து இருக்கு. அரண் ராஜாவா இருக்காருன்னு இங்க காட்டப்பட்டிருக்கான்னு கேட்கிறேன். ஆமா, அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். இங்க வேடர்னு சொன்னது யாரு? ஐம்புலன்கள். அப்ப ராஜா யாரு? சிவபெருமான். நாமளே தான் புரிஞ்சுக்கிறோம். இது உய்த்துணர வைத்த உருவகம்ங்கிறதுனால இது ஏகதேச உருவகம்னு பேர். முற்று உருவகமா பின்னாடி ஒரு பாட்டு இருக்கு, அது அப்புறம் பார்க்கும். இதை மட்டும் புரியுதான்னு பாருங்க. இப்போ ஐம்புல வேடரின் அயர்ந்தனை நேராவே சொல்றாரு. உபதேசமாவே இருக்கு பாருங்க இந்த பாட்டு. இந்த பாட்டு உபதேசமா இருக்கு பாத்தீங்களா? நம்ம எப்படி இருக்கோமா? ஐம்புல வேடரில் அயர்ந்தனை நீ இருக்க அப்படி இருக்கேங்கிற நம்மளை பார்த்து சொல்றாரு. முன்னிலை ஏவல் சுட்டா இருக்கு இந்த பாட்டு. பாட்டே உபதேசமா இருக்கு. யாரு நமக்கு இங்க உபதேசம் பண்றது? யாருக்கு? வெங்கட தேவநாயனார் உபதேசம் பண்றாரு குருநாதராக இருந்து கொண்டு இல்லையா? நேரட்ட நமக்கே சொல்றேன். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணரவிட்டு. அப்ப குருநாதர் என்ன பண்ணுவாரு? தவத்தினாலே நீ
செய்யக்கூடிய செயல்களை வச்சு புரிந்து கொள், நீ வேட குலத்தில் சேர்ந்தவன் இல்லை, நீ ராஜகுலத்தை சேர்ந்தவன் என்பதை உணர வைப்பார் இல்லையா. அதான் குருவுமாய், குருவாக அப்படி வருவார் சுவாமி. குருவடிவம் தாங்கி வருவது என்பது திருவருளும் குருவருளும் ஒன்று தான். திருவருள் தான் அருள் உரு நிலை அப்படின்னு நம்ம எடுத்து வருகிறது. இது இப்போ திருவருட்பாயில் படிச்சிருப்போம். அருள் உருவம் எடுத்ததுன்னா அது குருநாதர்னு பேர் இல்லையா. அப்போ அம்பாள் செய்யக்கூடிய உபகாரத்தை குருநாதர் செய்வாங்க. குருநாதரையே சுவாமி என்ன வச்சிருக்காரு, தீவகாமாம் என உருவின் வந்து கீழே படிச்சிருக்கோம். அதுவுமே பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்திருக்கோம், போர்வை என காணா பூவி. சுப்ரகாசத்தில் படித்தோமோ? சுப்ரகாசனால் லேட்டஸ்ட்டாக படித்தோம். ஆமாம், குரு என கூறினேன் நந்தி. தமுதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே. அந்நியம் இன்மையினால அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேரும் அறிவுடைய பொருள் தான் என்ற அந்நியம், அப்படி அந்நியம் இல்லாததுனாலையும், ரெண்டாவது சிவருமான் அதான் அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமேன்னு அதுதான் தன்னுடைய தனக்கு ஒத்த பொருள் இவர் தான் என்பதை புரிந்து கொண்டு, இவர் ராஜா நாம தான், இவர் வீட்டுக்குள்ள தான் நாம என்பதை புரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அரண்கழல் செலுமே. யார் சொல்லுவா? உயிர் செல், ஆன்மா செல். அதான் 7ஆம் சித்திரத்திலேருந்து வருவித்துக் கொள்ளுக அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளோதான் அந்த பாட்டு, அவ்வளோதான் அந்த 7ஆம் சித்திரத்தில், வேற கருத்து இல்லை. இதை அப்படியே நமக்கு சிவஞான சித்தியாரில் நம்முடைய அருணதி பகவான் நமக்கு 253வது பாட்டை அப்படியே இதை முற்று ஓகமாக காட்டுறார். இதில் ஐம்புல வேடர் புலன்கள், ராஜா, சுவாமி, ராஜா விட்டு புள்ள, உயிர் அப்படின்னு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து காண்பிப்பதனால இது முற்றும் உருவகமாக இருக்குது. அதனால் இது முற்று உருவக அணி. இவர் சொன்னது இவர் நம்ம வேங்கடசாமி சொன்னது ஏகதேச உருவகம். இங்கே நமக்கு அப்படி வைக்கல வேலையை. இந்த அளவுக்கு கூட நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார் பாருங்க இந்த பெருமான் இல்லையா. இந்த அளவுக்கு நீ ஏகதேச உருவகமாக நீ பாடிவிட்டு அதில் போய் நம்ம உயிர்த்து உணர்ந்து அதெல்லாம் புரிய வச்சுட்டு ஏகதேச உருவனின்னு ஒன்று புதுசாக கட்டிக்கிட்டு தேவையில்லை, முழுசாகவே புரிஞ்சுக்கோன்னு இந்த பாட்டில் முழுசாக சொல்கிறார். மன்னவன் தன் மகன் வேடர் இடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப, பின் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையொடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மண்ணும் அருட்குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாகி மலரடி கீழ் வைப்பான். இதுக்கு மேலே தெளிவாக எப்படி சொல்ல முடியும் ஒரு விஷயத்தை இல்லை, அவ்வளோ தெளிவாக சொல்கிறார் சாமி. என்ன சொல்கிறார், அந்த மன்னனே வருவான் குருநாதரா. அதுதான் இந்த பாடலோட விஷயம். மன்னன் பிள்ளைய காணடிச்சுட்டான், இது ஒரு கூட உண்மை தான். இப்போ சாமி நம்மளை காணடிக்கவே இல்லை இல்லையா. மன்னன் எங்கேயோ காட்டில் போனால் அங்கே என்ன டெலிவரி ஆனது, என்ன நடந்தோ ஏது தெரியல, எப்படியே மாறி உள்ளே போயிட்டான். அது அப்படி தான் நான் பொறுத்துக்கணும். ஆனால் நம்மளை சாமி தொலைச்சாரா? இல்லை, நம்ம அனாதி கேவலத்துலேருந்தே எப்படி தான் இருக்கோம், வேடர் குலத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அதனால் அதான் மன்னவன் தன் மகன் அப்போ நம்மளாம் யார் பிள்ளை? சாமியோட பிள்ளை நம்மலாம் இல்லையா சொல்கிறார். மன்னவன் தன் மகன் வேடர் இடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப. நான் ராஜா விட்டு பிள்ளைங்கிறது தெரியாமல் இவனை வேட்டைக்கு போயிட்டு இருக்கான். சாதாரண கீழான விலங்குகள் மாம்சத்துக்காக. ராஜா மாம்சம் வேணும்னாக்க எத்தனை விதமான நலபாக சக்கரவர்த்திகள் சமைச்சு கொடுப்பாங்க. இவன் போய் வேட்டையாட்டு வந்து ஒரு கோழி அடிச்சு வந்து சமைச்சு சாப்பிடுவானா? ஆனால் வேடை நடந்தா அப்படியே செஞ்சாகணும், வேற வழி இல்லை இல்லையா. அதனால வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப. உண்மையான இன்பம் வேணும் அப்படின்னா எங்கே இருக்கு அவனுக்கு? உயிருக்கு இறைவனிடத்தை கிடைக்கும். ஆனால் இவன் பொய்யான இன்பத்தை நோக்கி கீழான சுகங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அதான் உதாரணம் அது. பின் அவனும் என் மகன் நீ என்று சாமி சொல்றார். என் மகன் நீ அப்படின்னு சாமி சொல்வார் நம்மளை பார்த்து. என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி, பெருமையோடு வைத்துக் கொள்வான். கீழே என் பிள்ளை ஒன்று அங்கே இருந்தது, அதெல்லாம் தெரியாமல் கொண்டு வச்சுக்கிற பெருமையோடு உலகத்தையே அறிவித்து வைத்துக் கொள்வோம். அதான் தீட்சை செய்கிறது. பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல். தானாக்குதல் என்பது சாதகம், அவரின் பிரித்துங்கிறது தீட்சை செய்கிறது. பெருமையோடும் தானாக்கி அது சாதகம். பேணுமா போல்னா முக்தி இன்பம், திரும்ப முக்தியை கொடுத்துறது, பேணி வைத்துக் கொள்வது கையிலே. அதே போல் என்ன பேணுமா போல்னா இதுதான் உருவு, ஓம உருவு இதுதான். இப்போ இதே போல் என்ன நடக்குது? துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு. ஐம்புல வேடர் இதுதான் சூத்திரம் தொடங்குது. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. இப்போ இந்த சூத்திரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இந்த சித்தியார் பாட்டு இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஆனால் உங்களுக்கு அதை சொல்லி விளக்க வச்சுட்டு வழங்கி புரிய வச்சுட்டேன்னா, ஆனால் எங்கே இருந்தால் எனக்கு தெரிஞ்சதுப்பா சித்தியார் பாட்டில் தான் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. அதனால்
துண்ணிய ஐம்புல வேடச் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது. துணைனா நம்ம கூட இருக்கிறது அதுதான். ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனர் மணிவாசக பெருமான். நமக்கு துணையாக இருக்கக்கூடிய பொருளை நம்ம இழந்து நிற்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா? துணைவனையும் அறியாது துயர் ஊறும் தொல்லுயிரை பண்ணும் அருள் குருவாகி வந்து அவரின் குருநாதராக வருவார். அவரின் நீக்கி, அவருங்கிறது யாரு? அவருங்கிறது யாரு? அவரின் நீக்கி ஐம்புல வேடர்கள் தான் மலங்கள். வெரி குட். ஐவரின் நீக்கி மலம் அகற்றி தானாக்கி, தன்னை போலவே ஆக்கி கொள்வான் இல்லையா? தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். தானாக்கின உடனே ராஜாவாக்கி பக்கத்தில் ராஜா உட்கார வச்சுடுறா. அப்படி சொன்னால் அதுக்கு பேர் சிவ சமவாதம்னு ஆகிடும். அதனால தான் மலரடி கீழ் வைப்பண்ணர் இல்லையா? தானாக்கினா இவருக்கு அந்த என் குணத்து உலகமே நாங்கள் அப்பர் சாமி. இவருக்கு எல்லா தன்மையும் சுமாம் தன்மையெல்லாம் உண்டாகும். நான் ஆட்சியதிகாரம் உண்டானா ஆட்சியதிகாரம் இல்லை. ஏன்? இவருக்கு குறையறிவு உடையது. இது என்னைக்கே அடிமை தான், மீளா அடிமை. அதனால் அது அப்போ ஆட்சியதிகாரம் சிவருமான தன்மை எழுதி நிற்கும். இறைவனுடைய திருவடியில் அடைந்து கொண்டு இன்பத்தி அனுபவித்து நிற்கும். அவ்வளோதான். அதான் அந்த பாட்டு. அது போல கீழே பண்ணிட்டார். அதான் விளக்க முடிஞ்ச அந்த பாட்டு. சூத்திரத்துக்கு விளக்க முடிஞ்சதா? இதுதான் நூற்பா. இதில் நான்காம் திருமுறை 77வது திருப்பதிகத்தில் 5ஆவதுல ஒரு 5வது பாட்டு, ஒரு பாட்டு முக்கியமான பாட்டு இருக்கு. அப்பர் சாமி சொல்கிறேன். 4ஆம் திருமுறை 77வது திருப்பதிகம் 5ஆம் திருமுறை, சாரி 5வது பாட்டு அப்பர் சாமி பாடுறாங்க. 4:77 5ங்க. 4ஆம் திருமுறையில் 77வது பதிகத்தில் 5வது பாடு. புல்லுவர் ஐவர் கல்வர் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர் தூணறி விளைய ஒட்டார் முள்ளுடை அவர்கள் தம்மை முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்றங்கு உணர்வினால் எய்யலாமே. அப்படியே இதே கருத்தை ஒரு பாட்டா பாடிட்டு அகமத்தில் உள்ள தேவாரத்தில் திருமுறையில் உள்ளதானே, வேதாகமத்தில் உள்ளதானே இவங்க பாட்டா பாடுறாங்க. வேதாகம விஷயங்களை தானே இவங்க சுத்தரமாக பாடியிருக்கிறாங்க. அதனால எல்லாம் ஒத்து போகுது பாருங்க. பிரமாச்சாரியர்களுக்குள்ள எவ்வளோ ஒத்துமே பாருங்க. இருக்கா தெரியல, எனக்கு தெரியல. இது 4:77 5. திருமந்திரம். வெரி குட். அதனால புல்லவர் ஐவர் கல்வர் அப்படின்னா 5 கல்வர்கள் போட்டு அழித்து வைப்பான். புனத்திடை புகுந்தின்று, புனம்னா உயிர் இந்த இடத்துல. துள்ளுவர் சூறை கொள்வர் தூணறி விளைய விட்டார், நல்லதை செய்ய விட மாட்டான், தூணறி விளைய விட்டார். சரி, இவங்களது முள்ளுடை அவர்கள் தம்மை முக்கணான் பாதநீழல். அவர்களை எப்படி சார், அவங்கள்ட்ட எப்படி சார் நம்ம ரிவீல் ஆகி வெளில வர்றது, ரிலீஸ் ஆகி வெளில வர்றது அப்படின்னா, முக்கணான் பாதநீழல் உள்ளிடை மறைந்து நின்று, இறைவனுடைய திருவடி நிழலில் மறைந்து இருந்து கொண்டு அவர்களை எய்தலாம். அம்பூட்டு ராமன் எப்படி மறைந்து நின்று அம்படிச்சாரோ அதுபோல் நம்ம என்ன பண்ணலாமா, இறைவனுடைய திருவடி நிழலில் மறைந்து கொண்டு அந்த ஐம்புலன்களால் தாக்கம் ஏற்படாதாக பார்த்து கொள்ளலாம் என்றது ஐம்புல வேடர் கதையை இவரு சொல்கிறார், அப்பர்சாமி சொல்கிறார். புல்லவர் ஐவர்கள் தான் 4ஆம் திருமுறை 77 5. இந்த சூத்திரத்தில் மொத்தம் 4 அதிகாரம் பேசப்படுகிறது. அதில் முதல் அதிகாரம் பாருங்க, தவத்திலில் உணர்த்த அப்படிங்கிறது முதல் அதிகாரம். தம்முதல் குருவுமாய் அப்படிங்கிறது 2வது அதிகாரம். தவத்தினில் உணர்த்த அப்படிங்கிறது முதல் அதிகாரம். தவத்தினில் உணர்த்த தம்முதல் குருவுமாய் ஐம்புல வேடரின் அயர்ந்தனன் அப்படிங்கிறது 3ஆம் அதிகாரம். நாலாவது அதிகாரம் விட்டு அந்நியமின்மையின் அரண்கழல் செலும். விட்டு அந்நியம் இன்மையின்
அரண்கழல் செல்லும் என்பது நமக்கு 4 அதிகரணம். இப்படி 4 அதிகரணமாக இந்த சூத்திரத்தை பகுத்து கொண்டு விளக்கம் சொல்கிறார். நிறைய இருக்கு. ஒரு சூத்திரத்துக்கு 2-3 கூட இருக்குது. இதில் நல்லா பெரிய பெரிய இதாக இருக்குது. சித்தியார் பாட்டெலாம் ஒரு அதிகரணத்துக்கு 4-10 பாட்டுலாம் இருக்குது. இதில் மட்டும் அவ்வளோ தெளிவாக கொடுக்குறாரு. இதுக்கு முதல் அதிகாரம் மட்டும் பார்க்குறோம். அப்போ பார்த்து நம்ம நிறைய பண்ண வகுப்பை. முதல் அதிகாரணத்தில் பாருங்க. முதல் அதிகாரம் தவத்தினில் உணர்த்த அப்படிங்கிறத பற்றி பேசுகிறார். இதுக்கு என்ன மேற்கோள் சொல்றாங்கன்னா, ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முன்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது அப்படின்னார். அதான் தவத்தினில் உணர்த்த. தவம் என்றது என்ன? முன்சை தவம். ஞானம் நமக்கு இங்கே நிகழணும்னா நம்ம இந்த மாதிரி முன்னாடி தவம் பண்ணியிருக்கணும். குருநாதர் நமக்கு வர்றதுக்கு நமக்கு பக்குவம் இருக்கணுமா வேணாமா? இல்லையா? அதற்குரிய புண்ணியத்தை நம்ம செய்திருக்கணுமா வேணாமா? அப்போ தவம் இருந்தால் தானே நமக்கு குருநாதர் கிடைப்பாரு. தவம் இல்லாமல் எப்படி குருநாதர் வருவார்? அதனால தவம்னா என்னங்கிறத முதல்ல சொல்லுகிறார். தவம்னா என்ன அப்படின்னா, அப்போ கூட புலநடக்கத்தை தான் சொல்லுவார். சேக்கரார் சாமிகிட்ட கேட்டால் எங்கள் சேக்கரார் சாமி சொல்லுவாங்க, புலன் ஒன்றும்படி புரிந்த நெறி தவம் அப்படிப்பார் சேக்கரார். எப்போ என்னப்பா தவம்னு அவர்கிட்ட கேட்டேன். சேக்கரார் சாமி ஞானசம்பந்தர் சுந்தரமசாமி தேவாரில் அதை வரலாறுல சொல்கிறார். இவர் போய் திருத்துறையூரில் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியேன்னு பாடினார். உடனே அதுக்கு விளக்கம் சொல்லுகிறாரு சேக்கரார். புலன் ஒன்றும்படி புரிந்த நெறி தவம் அப்படின்னு. இதுவருடைய லாஜிக் இப்படி சொல்ல. புலன் ஒன்று இருக்கிறது தான்ப்பா தவம். அதுக்கு இன்னும் சொல்ல தவம்னா இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கங்கள் இருக்குப்பா அப்படிங்கிறத இந்த அதிகாரணத்தில் விளக்கிறார். என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கான ஏது என்னன்னா, சரியை கிரிய யோகம் ஞானம் இந்த வழியில் நிற்பது தான் தவம் அப்படின்னா. இதுதான் ஏது. மேற்கோள் என்ன சொல்கிறார்? ஈண்டு வான்மாக்களுக்கு முன்சை அது அவத்தான் ஞானம் நிகழும் என்றது. இதே ஏதுன்னா சரியாதி, சரிய முதல் சரிய கிரிய யோகம் ஞானத்தில் நிற்பது இதற்கான தவம்னார். விளக்கம் புரிஞ்சுங்களா? இப்போ பாட்டுக்குள்ள போலாமா? தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக தவம் செய்த நற்சார்பில் வந்துதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு என்னார். அதாவது ஒரு அடுக்கிலிருந்து கீழே இறக்கி திரும்பி மேலே கொண்டு போறார். இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பல புண்ணியங்களுக்கு ஏற்ப பதங்கள், பல பதங்கள் கிடைக்கும். மாலாய் அயனாய் அப்படின்னு கிடைக்கும். மால், அயன், இந்திரன் இந்த மாதிரியான பதங்கள்லாம் பசு புண்ணியத்தினாலே கிடைச்சிடும். மக்களுக்கு செய்யக்கூடிய புண்ணியங்களாலேயே அது என்ன ஆகும்? நமக்கு இந்திரனாவோ சந்திரனாகவோ பிரம்மதேவர்களாகவோ திருமாலாகவோ வாழலாம். இல்லை திருமால் கொஞ்சம் வசதியான பதவி, அது நீங்கள் திருமுறை பாடினா கூட கிடைக்குங்கிறாரு ஞானசம்பந்த பெருமானார். மலர்மகள் கேள்வனாகி அப்படின்னார் ஒரு இடத்துல. சிவபுரம் தேவாரத்தில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். நீ லக்ஷ்மியோட வீட்டுக்காரராக ஆகணும்னாக்க என்ன பண்ணணும்? சிவபுரம் தேவாரத்தை படித்தா போதுங்கிறார். அதுவே திருமால் பதவியை கொடுக்குமா. அப்பேற்பட்ட புண்ணிய சீலத்தை உடையதாக அந்த பதிகம் இருக்குன்னு சொல்லுங்க. அதனால திருமரு மார்பனாகின்னு ஒரு பாட்டில் சொல்லியிருக்கோம். மகாலட்சுமி மார்பில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தேவன் மகாவிஷ்ணு. அது மகாவிஷ்ணுவாகவே ஆயிடலாம். அப்பேற்பட்ட பதங்களை எல்லாம் கொடுக்கும். ஸோ பதிபுண்ணியத்தினாலேயும் கூட நமக்கு பதவிகள் கிடைக்கும், பதங்கள் கிடைக்கும். பசு புண்ணியத்தினாலேயும் நமக்கு பதங்கள் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சொன்ன? பதங்கள் கிடைக்கும். அப்படி ஒரு இடத்துல கைலாய பதம் கிடைக்குமா கிடைக்காது? அதில் கைலாய பதங்கிறது நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன? அதில் என்னென்ன இருக்கு? அதில் சாலோக சாமீப சாரூபம். இப்போ அதெல்லாம் எப்படி அவங்க அடைஞ்சாங்க? தவம் செஞ்சு தானே கிடைச்சது. நாயன்மார்கள் பார்க்குறோம் இல்லையா? நண்பரும் உலகையை இது அப்படின்னு அப்புறம் சிவபெருமானே சொல்கிறத பார்க்குறோம். இருநிதி கழவன்தானும் பெருநிதி ஏந்து நிற்க அப்படின்னு அவன் நிதி ஏந்து நிற்க நீ அவனை ஏவல் செய்வாயாகன்னு இளையான்குடி மரணாயனார் புராணத்தில் பார்க்குறோம். அப்புறம் உங்களே கல்யாணார் புராணத்தில் பார்க்குறோம். இவங்கெல்லாம் இந்த சாலோகம் சிவலோகத்துக்கு போனாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இப்போ நாயன்மார்கள் சொன்னேன். அதுக்கு நாயன்மார்கள் அப்படி ஆனாங்கன்னு எடுத்துக்கூடாது. நம்மள மாதிரி ஆட்கள் இப்போ நம்ம சிவலோகத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு எடுத்துருக்கக்கூடிய புண்ணிய பலன் அனுபவத்திருக்கு. ஏன்னா கல்லினால் 6 கோடி புதுமண்ணால் ஒன்று பாட்டுருக்கொண்டு புள்ளினால் 10 கோடி ஆலயம் அடாலயங்கள் அரணுக்கு எடுத்தார் அப்படின்னு இத்தனை கோடி ஆண்டுகள் கையில விட்டு அகலார் என்று பாட்டு ஒன்று இருக்குது. ஒரு சின்ன கீத்து கொட்டா போட்டு வச்சாலே 10 கோடி வருஷம் கைலாசத்தில் வாழலாம் சாமிக்கு. சாமி இருக்கிற இடத்துக்கு அப்பேற்பட்ட புண்ணியத்தை கொடுப்பார். கல்லினால் மண்ணினால் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பாட்டு, தனி பாட்டு ஒன்று இருக்குது. புது மண்ணால் செஞ்சால் என்ன அப்படின்னு. புதுமான சில புண்ணியங்கள்லாம் செய்கிறதுனாலே புத்திபூர்வம் அபுத்திபூர்வமாக செய்வதனாலே அவங்க என்ன செய்வாங்க? கைலாசத்துக்கு சென்றது பதத்தை அனுபவிப்பார்கள். அதான் தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து. தவமுடையோர் தவலோகமாகிய சிவலோகத்தில் சென்று சேர்வார்கள்.
ஆனால் தவலோகத்தில் இருக்கக்கூடிய புண்ணியம் எவ்வளோ காலம் இப்போ பாட்டில் சொன்னோம் இல்லையா இத்தனை வருஷம் அந்த வருஷம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு இந்த கண்மை இருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு இந்த நமக்கு அது பதமுத்திக்கு போகிறது மட்டும் ஃபைனலைஸ் கிடையாது. சாயுஜ்யம் போகணும்ல, அது நோக்கி போகணுன்னா அப்போ சாமி உடனே தள்ளுபடி பண்ணியிருக்க மாட்டார். சாயுஜ்யம் போகிறதுக்கு உரிய முயற்சி வேணும்னா எங்கே வந்தாகணும், திரும்ப பூமிக்கு வந்தாகணும். நம்ம பார்க்குற நாலு சரமாக அனவித்தை அவங்க சாயுஜ்யம் கேட்டாங்க, அவங்களை எங்கே அனுப்பினாரு சொல்லுவேன் சாமி எப்போ ஆமாம் மாயநாத சாமி கோயிலுக்கு அனுப்பாங்க, மயிலாடுதுறைக்கு அனுப்பித்தாருன்னு பார்த்தோம் இல்லையா. மந்தி மலர் சிந்து மயிலாடுதுறை ஏம்பார் ஞானசம்பந்த பெருமானார். காவிரி உலால் மந்தி மலர் சிந்து மயிலாடுதுறை. காவிரி நதி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படியே வரிசையாக, தண்ணி வேகமாக வந்துட்டு இருக்கு. வர வேகத்தில் தண்ணி ஒரு ஸ்பிளாஷ் ஆகி மரத்து மேலே உட்காந்து கிடக்கிற குரங்கு மேலே அடிச்சிருக்கு. உடனே குரங்கு என்னையா தண்ணியால் அடிக்கிறேன், உன்னை என்னதான் அடிக்கிறேன் பாருன்னு அங்கே போய் பூவை பறித்து தண்ணி மேலே எரிஞ்சுதான். என்ன தண்ணியால் நீ அடிக்கிறியான்னு காவேரியை பார்த்து அங்கே மரத்தில் உள்ள பூவை பறித்து தண்ணி மேலே விட்டு எரிஞ்சுதான் குரங்கு. மந்தி மலர் சிந்து மயிலாடுதுறைங்கிறார் ஞானசம்பந்த பெருமானார். இந்த மயிலாடுதுறைக்கு போனால் சாகித்யம் கிடைக்கும்னு நமக்கு மயிரநாத சுவாமி புராணம் சொல்லுவார். நாசர்மா அனவித்தைன்னு வந்தாங்கன்னு. அவங்க கைலாசத்தில் இருந்தானே வந்தாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய குறைவு ஏற்படும் பொழுது கீழே வந்து என்ன பண்ணணும், அதை மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஞானம் கிடைத்தால் தானே சாகித்யத்துக்கு போக முடியும். ஞான சார்பு ஏற்படுவதற்கு கீழே வந்து திரும்ப முயற்சி பண்ணணும் இல்லையா. சரி, அந்த முயற்சி பண்ணக்கூடிய பிறவியாக வரணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை. பக்குவம் அதுக்குள்ள ஏன் வராங்கன்னு சாமிகிட்ட தான் கேட்கணும் அந்த கேள்வி. சுவாமி தான் கொடுக்குறாரு. அப்படி அவங்க அப்ளிகேஷன் வந்து சாமிகிட்ட தான். இல்லை சாமிகிட்ட அவங்க கேட்குறாங்கம்மா எங்களுக்கு சாயுஜ்யம் வேணும்னு, நீங்கள் ஆயிரத்துக்கு போங்கன்னு அனுப்பிட்டார், அவ்வளோதான். இதில் என்ன கன்ஃபர்ம் பண்ண முடியும். இந்த பூமியில் அப்படி தானே வந்து இருந்தாகணும், சகலராக தானே இருந்தாகணும். அதுக்கு தான் அடுத்த கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல ஏன் சகலராக வந்தாங்கன்னு. சகலராக வந்தால் தான் சில வேலை செய்ய முடியும், அதுக்காக தான் நான் அனுப்புகிறேன். அது சொல்லவே விட மாட்டேறீங்களே வேறு. அதனால் இந்த சகலராக இங்கே கீழே இந்த பூமிக்கு திரும்பி வந்தால் ஏற்கனவே தவம் செய்து சார்பு கைலாசத்தில் இருந்த சார்பு இருக்குல்ல, அதனால் சிவச்சிந்தனையோடு கூடிய பிறவியாக அமையும். சிவச்சிந்தனையோடு கூடிய பிறவியாக இருக்கிறதுனால ஒரு உழவாரத்துலையோ இல்லை ஒரு திருவாசகம் முற்றுவதில்லையோ இல்லை ஏதோ ஒரு ஒரு இந்த மாதிரி சிவஞான கல்விகளில் சிவஸ்தாந்த வகுப்பு படிக்கணுங்கிற ஆர்வத்துலையோ அட்லீஸ்ட் ஒரு பிரதோஷம் பார்க்க போடுங்கிற ஈடுபாடோ ஏதோ ஒரு ஈடுபாடு கூடியவராக சிவபெருமானோடு தொடர்புடையவராக இந்த பெரியவருக்கு அமையும். எல்லாருக்கும் அப்படி அமையிறது இல்லையா. ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த ஒரு ஈடுபாடு சிவபெருமான் மீது உண்டாகிறது. அவங்களுக்கு தான் இந்த முன்னை வினை சார்பு. அவர்கள் அப்படி இப்படி கடைசி கட்டமாக வந்து இந்த இன்னைக்கு இந்த சாஸ்திரத்தை தொடர்றாங்களோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவஞானத்தில் கொள்கையுடையவர்களாக ஆகிறார்கள். அப்போ நமக்கெல்லாம் எங்கே தான் விருப்பம் இருக்குப்பா. இப்போ யாருக்கெல்லாம் இப்போ கைலாயம் போடணும்னு ஆசை இருக்குது, யாருக்கெல்லாம் சாகித்யம் போடணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ கைலாயம் நீங்கள் சொல்லிட்டீங்க, வேற வேணாம். சாகித்யம் சொல்கிறீங்கல்ல. இப்போ சாகித்யம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதன் மூலம் தெரியுது? இப்போ சைவ சித்தாந்தம் மூலமாக தான் தெரியுது. இப்போ இல்லைன்னா கைலாயம் தான் சொல்லிட்டு இருப்போம் நம்ம. இப்போ இல்லையே நம்ம வேற கைலாயம் சொல்லிட்டோமே. ஆமா ஆமா அப்படிங்கிறது நம்மளை பொறுத்தவரை இப்போ இந்த பாட்டு மூலம் தெரியுது இல்லையா. இப்போ நம்ம கைலாயத்துக்கு போயிட்டு வந்துருவோம், இந்த பாட்டு மூலம் நம்மளாம் தெரியுது. இப்போ யாருக்கெல்லாம் சாகித்யத்தில் விருப்பம் இருக்கோ அவங்களாம் என்னன்னு தெரியுது. இப்போ நம்ம உயிர்த்துணரலாம். அவ்வளோதான். சாகித்யத்துக்கு போயிட்டு திரும்பி பிறவிக்கே வரக்கூடாதுங்கிற முடிவு நமக்கு வேணும் நல்லா இல்லையா. திரும்ப வந்துடக்கூடாது. இது ஒன்வேவாக தான் இருக்கணும் இல்லையா. ஆமாம் தெரிய மாட்டேது இல்லைங்களா. ஸோ இங்க உங்களுக்கு சாகித்யன்ற ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைச்சதே சித்தாந்தம் வந்ததுக்கு வருது. இந்த ஞானத்தார்வு ஏற்பட்டதுனால தான். அப்போ அந்த ஞானம் எப்படி உண்டாகும்? அந்த ஞானத்துக்கு தான் சரியை கிரிய யோகம் வேணும், ஞானம் வேணும் இல்லையா. உழவாரம் செய்யலைன்னா ஞானம் உண்டாகாது இல்லையா. சிவபூஜை செய்யலைன்னா ஞானம் உண்டாகாது. சிவ சாதகம் செய்யலைன்னா ஞானம் உண்டாகாது. ஞானத்தில் சரிக்கலைன்னா ஞானம் உண்டாகாது. அப்போ சாகித்யம் கிடைக்காது. விளக்கம் புரியுதுங்களா.
ஸோ அதனால தான் சொல்லுகிறார் நற்சார்பில் வந்துதித்து. பாருங்க, தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக. திரும்ப கீழே வர்றதுக்கு வர வேலை ஒன்று அங்கே செய்வோமா கைலாசத்தில்? என்ன செஞ்சுட்டு வந்தாலும் தெரியல பழப்பலாம். பவம் செய்து அங்கேயே செய்கிறோம். ஆமா, சொல் பேச்சு கேட்காத சுந்தரி தாப்பா. நல்ல நோக்கம் தானே. நமக்கு சாயுஜ்யம் போகணுங்கிற விருப்பத்துக்கான சாமி கீழே அனுப்பி வைக்கிறாரு. சுந்தரமூர்த்தி சாமி கீழே அனுப்பினாரு. ஏன் அனுப்பினாரு? நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைக்கணும் இல்லையா? தென்தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை முன்பாட அன்றுவன் தன்றதுமே அருளிய அரூர் அண்ணல்னார். அதனால அவரோட வந்த நோக்கம், அது நமக்கு வந்த நோக்கம் நம்மளுடைய சுயநலம் சாயுஜத்துக்கு போயிடுறது. திருமூலர் அப்படிதான், நமக்காக தான் அவங்கெல்லாம் அப்படி பாடாப்பட்டாங்க நமக்காக இல்லையா? அதனால பவம் செய்து பற்றறுப்பாராக. திரும்ப ஒரு பவம் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கோம் கீழே வர்றதுக்கு. எதற்காக? பற்றறுப்பாராக. இந்த பற்று அந்த பவம்னா பாவம் அப்படிங்கிறது பிறவிக்கு காரணமா நிற்பது. பவம் செய்து பற்றறுப்பாராக. ஏதோ பற்று இருக்கணும், சுத்தமா இருந்தணும், அதுக்கு மேலேயும் போகணும், அராக தத்துவத்துக்கு மேலேயும் நம்ம போகணும். அப்படி விருப்பப்பட்டது விருப்பப்படுறதுக்குரிய சார்பாக தவம் செய்த நற்சார்பில் வந்து உதித்து. எப்படி வந்து உதிக்கணும்? கீழே வரும்போது ரொம்ப கேவலமான பிரிவில் வந்து வந்து கொடுத்துட்டோம்னா கைலாசிலேருந்து சுத்தமாக ரொம்ப எடுத்துக்கிட்டா போயிடும். போனது உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்டான்னு இல்லையா? திருப்பி கைலாய போய் திரும்பி வந்து அது என்னைக்கு அதான் போக்கு வரவுடைய புண்ணியரால் அவன் தான் இருப்போம். ஒரு போக்கு வரவில்லா புண்ணியல் அவர் தான். அதான் நர்ச்சா இருக்குங்கிறார். அந்த நம்மளை எங்க நமக்கு சாயுஜ்யம் கொடுக்கணும்னு தானேங்க சாமி இந்த கருணையே பண்றாரு. அப்ப நான் போயிட்டு வந்துட்டு நற்சார்பில் வந்துதித்து தவம் செய் சாதியில் வந்துதித்துனாரு இல்லையா? தவம் செய் சாதி அப்படிங்கிறது அர்த்தம் தவத்துக்குரிய லட்சணம் இல்லையா? சரியாதி தொண்டர்களோட சேர்த்து வைக்கிற தன்மை இல்லையா? எனக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்து வைக்கல என் வாழ்க்கையில். அதெல்லாம் ஐ மீன் நான் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த காலத்தில் நான் இருந்தது ஒரு ரூரல். எங்கள் ஊரில் சிவன் கோயில் கூட கிடையாது. திருக்கோயில் இல்லாத திருவில் ஊர் தான் எங்கள் ஊர். அதுலேருந்து வந்து இப்படி இன்னைக்கெல்லாம் சாமி நம்மளை ஏற்றி வச்சிருக்காருன்னா நிச்சயமாக தவம் சேர்ந்த சார்பு தான். சாமி மேலே கொண்டு வரணுங்கிற எண்ணத்தினால தான். இல்லைன்னா முதல்ல தொடக்க காலகட்டத்தில் நடராஜா கோயிலுக்கு போனப்போ அடியார்கள்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இவங்கள மாதிரி நாம் என்னைக்கு ஆகுறதுன்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். அடியார்கள் வந்து ஒரு திருவாதிரை அன்னைக்கு சாமி பார்க்க போனப்போ ஃபஸ்ட் டைம் அவ்வளோ உட்காந்து திருவாசகம் புத்தகத்தை பற்றி படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு ஈடுபாடு, இவங்கள மாதிரி எப்போ நம்ம இந்த மாதிரி நாம் எப்போ ஆகுறது அப்படின்னு ஒரு நினப்பு சாமிக்கிட்ட. அடுத்த ஒரு திருவாதிரைக்கே பெரிய ஒரு உலகம் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஆக்கிட்டாரு சாமி நம்மளை. அந்த அளவுக்கு ஒரு கருணை உடையவர் சாமி. அதனால் நம்மளுடைய நோக்கம் என்ன? அவர் நோக்கினதாக இருக்க வேண்டும். அதனால் நற்சார்புங்கிறது அந்த சார்பில் ஒதுக்கி. எனக்கெல்லாம் ஒரு சார்புமே கிடையாது. எங்கள் வீட்லையும் எங்களுடைய சிவ வழிபாடுனா என்னன்னு தெரியாது, ஒரு புத்தகம் கூட கிடையாது, ஒரு திருமுறைனா என்னன்னு தெரியாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு சார்புனால நமக்கு திருமணத்தோட கல்யாணத்துடைய தொடர்பு ஏற்பட்டு தான் நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம். அதனால் ஏதோ ஒரு காரணத்தில் சாமி கூட்டு போகிற அந்த இடத்துல. அதுதான் நமக்கு இங்கே மேலே கூட்டு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம செஞ்ச அந்த ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்போம்ல, அதான் மறந்துருந்த காலம் சாமி. பேயாய் திரிந்து வைத்து பெறலாக அருள் பெற்றேன்னர். அந்த கொஞ்ச காலம் சாமியை மறந்துருந்து இடைவேளையை விட்டு நிற்கிறோம் பாருங்கள், அவர் நினைக்காமல் இருக்கிற காலகட்டம். அதுதான் நம்ம செஞ்ச தப்புக்கான கழிப்பு காலம். அது அவரை மறந்திருந்த நிலை. சம்மானை அறியாத சாதி யாரும் மூலரோ அண்ணன் பாரு. அவர் அறியாமல் தானே வாழ்ந்தோம், எல்லாருமே இருப்போம். இந்த காலகட்டம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். இன்றைக்கி நாம் உயிருக்கு உயிராக நினைக்கக்கூடிய சாமியை நம்ம மறந்துருந்த காலம் இருந்ததா இல்லையா நமக்கு? இப்போ எத்தனையோ பேர் வந்து என் ஃப்ரெண்டு சிதம்பரம் சிதம்பரத்தில் என் ஃப்ரெண்டு சிதம்பரத்துலேருந்து என் ஃப்ரெண்டு என் கூட ஒருத்தர் பாலமுருகன் ஒரு பையன் படித்தான். அவன் சிதம்பரத்தில் தான் இருக்கான் இன்னும். அவன்னு வரல தேருக்கு. ஆனால் அப்பப்போ லீவ் போடுவான். காலேஜ் படிக்கும் பிஏ படிக்கும்போது அவன் லீவ் போடுவான். தீபனை எங்கள் ஊரில் நீ தேர்ந்தெடுக்கல அம்மா. அதுனா என்னன்னே தெரியாது எனக்கு. அப்போ அது தெரிஞ்ச காலத்தில் நம்ம எப்படிலாம் சாமி நம்மளை கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காரு, அதை நம்ம தெரிஞ்சுக்காமலே வாழ்ந்துட்டோமே ஒரு வாழ்க்கை அப்படின்னு. அதை இழந்திருக்கும் பொழுது தான் அதோட வழி என்னன்னு நமக்கு தெரியும். சாமி அனுபவிக்கும் போது அவர் வந்து நம்மக்கிட்ட அவர் கூட்டு வரத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவோம். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கள் ஊரில் தேர்ந்தெடுக்கணும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்னா வரமாட்டான் அன்னைக்கு திருவாதிரை அன்னைக்கும் ஆண்டு திருப்பஞ்சனத்தையும் அவன் காலேஜ் வரமாட்டான். அது என்னென்ன தரிசனம்னு இருக்கிற என்னடா ஏண்டா வரல அப்படின்னு நான் கேட்டிருக்கேன்.
அதே தேர்தெடுத்து எப்போ இருந்து ஏங்குற காலமாக இப்போ ஆக்கி வச்சுட்டார்ல சாமி இப்போ. ஆனால் அவன் வரல, எங்கள் ஊரில் நீ வரலடா லீவ் இல்லடாங்கிறான் அவன். நான் வந்திருக்காடா, அவன் வரல. அவனை ஒரு கருவியாக யூஸ் பண்ணி நம்மளை கூப்பிடுறதுக்கு சாமி பார்த்துருக்காரு பாருங்க. அன்றைக்கி நம்ம உணராமல் இருந்தது எவ்வளோ வருத்தத்துக்குரிய ஒரு காலகட்டம் நமக்கு இல்லையா? அதுதான் நமக்குள்ளே தண்டனை. நம்ம செய்த தவறை நினைத்து நம்ம வருந்துவது தான் மிகப்பெரிய தண்டனை நமக்கு. சாமியை பிரிஞ்சிருந்த காலகட்டத்தை சுந்தரமூர்த்தி சாமியாரில் தான் பேயாய் திரிந்து ஐத்தேன்கிறார். உன்னை மறந்துருந்து பேயை போல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் தெரிஞ்சு கொண்டு இருந்தேன் அப்படிங்கிறார். அதனால் பவம் செய்து பற்றறுப்பாராக தவம் செய்த நற்சார்பு வந்து உதித்து, தவம் செய்யக்கூடிய இந்த தன்மையில் பிறவியை கொடுத்து ஞானத்தை நன்னுதலை, ஞானத்தில் போய் பொருந்துவது, ஞானத்தில் போய் சேருவது, அந்த தவம் செய்ததுனால தான் அது நமக்கு கிடைக்கும். சரியக்கிரிய யோகம் என்பது தான் இந்த இடத்துல கீழே நம்ம செய்யக்கூடிய நற்சார்பு. அதில் இருந்து கொண்டு ஞானத்தை நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு, உலகத்தில் உள்ள கற்றவர்களுடைய சூழ்நிலையெல்லாம் பேசுதே, இப்படி தான் நடந்து கொண்டிருக்குங்கிறது அது அவங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி இந்த பாட்டில் முதல் அதிகரண பாடலில் சுவாமி சொல்கிறார்கள். இதற்குரிய விளக்கமாக நமக்கு சித்தியார் பாட்டு ஒரு 5-6 பாட்டு இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளுங்க. 254வது பாட்டு சித்தியார். இந்த பாட்டெலாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டீங்க, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் புதுசாக ஒன்றும் சொல்லிட போகிறதில்ல. இருந்தாலும் ரெக்கார்டிங்லாம் கேட்குறவங்களுக்குலாம் ஒரு தொடர்ச்சியாக வேணும் இல்லையா, அதுக்காக தான் எல்லாம் படிக்கிறோம் நம்ம. அப்போ எப்படி குருநாதராக தீட்சை செய்கிறார் சுவாமி அப்படிங்கிறத பேசுகிறார். உரை தரும் இப்பசு வர்க்கம் உணரின் 3ஆம் உயரும் விஞ்ஞானகளர் பிரளயாகளர் சகலர் நிறையின் மலங்கண்மம் ஆயை நிற்கும் முதலிர்வர்க்கு நிராதாரமாகி கரையில் அருள் பரன் துவிதா சத்தி நிபாதத்தால் கழிப்பன் மலம் சகலர்க்கு கண்மவப்பில் தரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி தரித்து ஒழிப்பன் மலம் சதுர்த்தா சத்தி நிபாதத்தால் சிவருமானே நேராக வருகின்றார்னு சொல்கிறார். மொத்தம் 3 வகை உயிர்வர்க்கம் நமக்கு இருக்குங்கிற சொல்லி இந்த பாட்டெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பல தடவை படிச்சிருக்கோம். அந்த பாட்டெலாம் பசு விஷயத்தை பற்றி பேசும்போது இந்த பாட்டை நிச்சயமாக பேசியிருப்பேன். அடியன் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. குறைதரும் இப்பசுவர்க்கம் உணரின் 3ஆம் அது தெரியும். விஞ்ஞான பிள்ளையாளர் சகலர், ஒருத்தவங்களுக்கு மலம் நாட்டம் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு மலமும் மாயம் இருக்குது, கண்மம் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு மலம் கண்மம் மாயம் 3 இருக்குன்னு. அதில் முதலிருவருக்கு நிராதாரமாகி சாமி தோன்ற உடனே அவங்களுக்கு பக்குவம் உடனே கிடைக்கும், உடனே அவங்க மேலே போய்டுவாங்க, முத்திக்கு போவாங்க. அப்படி விட்டவங்க நம்மள மாதிரி சகல வகை ஆன்மாக்களுக்கு கரையில் அருள் பரன் துவிதா சத்தி நிபாதத்தால் நிராதாரமாகி, நிராதாரம் கழிப்பணும், சரி அது ஒரு முடிஞ்சிட்டா. சகலருக்கு கண்மவப்பில் தரையில் ஆசான் ஆதாரமாகி, ஆசானாகவும் மூர்த்தியாகவும் வந்து ஆதாரத்தோடு நிற்பார். ஆதாரம்னா தேவனை துணையாக வைத்துக் கொள்வது நடத்தும். குருநாதராக வந்து தரித்து ஒழிப்பன் மலம் சதுர்த்தா சத்தினி பாதத்தால். குருநாதர் எப்போ நமக்கு வந்து விட்டாரோ அன்றைக்கே நமக்கு முக்தி கேரண்டி நிச்சயம்னு ஒத்துக்கொள்ளலாம். அதனால் குருநாதரை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? சிவபெருமானாகத்தான் பார்க்க வேண்டும். அதில் அவங்களுக்கு ஒரு வேறு முகம் இருக்கலாம், வேறு ஒரு பகுதி கூட இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. சிவபெருமானாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். நமக்கு தீட்சை கொடுத்த குருநாதர் அந்த தீட்சை செய்யும் பொழுது சிவபெருமான் தான் அங்கே அதிர்த்து கொண்டு நிற்பார். அந்த திருமேனி சிவபெருமானுடையது, ஆனால் மானுடைய சட்டை தாங்கி கொண்டு நிற்கிறார். அதனால ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி தரித்து ஒழிப்பன், வெட்டி எடுப்பாருங்கிறார் மலத்தை உடம்புல இருந்து. அதுக்கு தான் நம்ம நிர்வாண தீட்சை பண்ணும் பொழுது கும்பட்டு வௌஷட்டு இந்த மாதிரியான கோடி மந்திரங்களோடு கூடிய பஞ்சபரம ஷடங்காதி மந்திரங்கள் மூலமாக நம்முடைய மலங்களை எல்லாம் அந்த உயிரிலிருந்து கத்தரித்து எடுத்து அந்த பாதுசூத்திரத்தில் ஆவாகனம் செய்ய வேண்டும். அதுக்கு எதற்காக கும்பட்டு வௌஷட்டு இந்த மாதிரியான கோடி மந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள்னா அது குரூர முகம் உடையது. அந்த மந்திரங்கள் குரூரம்னா கோரமானது, வெட்டக்கூடிய தன்மை உடையது, அது மலத்தை பிரித்து எடுப்ப வல்லமுடையதுன்னு ஆகாமல் சொல்லுகிறது. அது தான் தரித்து ஒழிப்பன்னார். குருநாதர் எப்போ குருநாதருடைய சன்னதியில் நமக்கு குரு தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்கிறார்கள். குருநாதருடைய தரிசனத்திலேயே நமக்கு குருநாதர் சமயதீட்சை செய்த மாத்திரத்தில் நமக்கு சஜிதகன்மா எல்லாம் நீங்கி விடுகிறது. உடனே நமக்கு நமக்கு குருநாதர் கொடுத்த திருவைந்தெழுத்தின் மூலமாக நாம் ஆகாமியம் வராமல் தடுத்துக் கொள்வோம். நமக்கு பிரார்த்த கன்மாவை சுவாமி மெலிவு செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். தரித்து ஒழிப்பன் மலம் சதுர்த்தா சத்தினி பாதத்தால். அது மந்தம் மததரம் தீவிரதரம் என்கின்ற 4 வகை சத்தினி பாதம் என்று சொல்லுகின்றோம். சத்தினி பாதத்தை பற்றி இன்னைக்கு ஈவினிங்கும் பேசுவோம், அந்த போற்றி பகவடிலையும் பேசுவோம். அதனால் அடுத்த பாடு பாருங்கள், தீட்சை விஷயங்கள்லாம் பேசுகிறார் எப்படி பண்ணணுங்கிறத. பலவிதம் ஆசான் பாசமோசனந்தான் பண்ணும்
படிநயனத்து அருள் பரிசம் வாசகம் மானதமும் ஆலகில் சாத்திரம் யோகம் அவுத்திராதி அநேகமுள அவற்றின் அவுத்திரி இரண்டு திறனாம் இலகு ஞானம் கிரியை என ஞானம் மனத்தால் இயற்றுவது கிரியை எழில் குண்ட மண்டலாதி நிலவுவித்து செய்தல் கிரியாவதிதான் இன்னும் நிற்பீசம் சபீசம் என இரண்டாகி நிகழும் அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாம் படித்த விஷயம் தானே. பலவிதம் ஆசான் பாசமோசனம் பண்ணும். ஆசான் நமக்கு பாசத்தை விடுவிப்பார். இப்படி மொத்தம் என்னென்ன விஷயமா பண்ணுவார்? நயன தீட்சை பண்ணுவார், பரிசு தீட்சை பண்ணுவார், வாசக தீட்சை பண்ணுவார், மானச தீட்சை பண்ணுவார், சாத்திர தீட்சை பண்ணுவார், யோக தீட்சை பண்ணுவார், அப்புறம் அவுத்திராதி. இதெல்லாம் மெத்தட்ஸ், செய்யக்கூடிய மெத்தட்ஸ். இதன் மூலமாக செய்யக்கூடிய தீட்சைகள் நமக்கு சமய விசேட நிர்வாணம் என்பது. சமய தீட்சைங்கிறது மந்திராதிகாரம், நம்ம திருவேந்தத்தை கணிப்பதற்குரிய அதிகாரம். விசேட தீட்சைன்னா அர்ச்சனாதிகாரம், சிவபெருமானை பூசிப்பதற்குரிய அதிகாரம். அப்புறம் நிர்வாண தீட்சை அப்படிங்கிறது சாதகாச்சாரியம், சாதகனாக இருப்பதற்குரிய அதிகாரம். இது மூணும் செய்வதற்கு குருநாதர் நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தூரத்தில் இருந்து கூட செய்வார். அது செய்யக்கூடிய மெத்தட்ஸ் தான் சொல்லுகின்றார். படி நயனத்துன்னா பார்த்து செய்கிறது, நயன தீட்சை. பரிச தீட்சை அப்படின்னா தொட்டு செய்கிறது. வாசக தீட்சைனா பேசி செய்கிறது. மான தீட்சைனா மனதால் நினைத்து செய்வது. ஆமாம், கடலில் இருக்கும் மீனை முட்டையை கொண்டு வந்து இதில் விட்டு போயிருக்கும். நேற்று முந்தாலும் கூட திருச்செந்தூரில் முட்டை விட்டுதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, ஃபேஸ்புக்கில் இதில் சேனல்லாம் காட்டிட்டு நியூஸ் சேனலெல்லாம். அதில் கூட ஒருத்தர் வந்து போட்டிருந்தார், ஒரு குருக்கள் ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தேன், இது வந்து மானத தீட்சைக்கு எடுத்துக்காட்டுன்னு. ஆமாம் முட்டைக்க. அதனால் எந்த அளவுக்கு சைவம் பரவுது பாருங்கள். ஒரு நியூஸ் கிளிப்பில் ஒரு குருக்கள் வந்து கீழே போடுறார், இது மானத தீட்சைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு. அந்த குருநாதர் வேறு இடத்துல இருந்து கொண்டு சீடன் எங்கே நினைத்து என்ன பண்ணலாம், சமய விசேட நிர்வாணம் மூணுமே செய்யலாம், அதான் சொல்லுகிறார்கள். அப்போ சாத்திரம்னா சாத்திரத்தின் மூலமாக செய்யக்கூடியது. இப்போ நமக்கு செய்யக்கூடிய பாப விமோசனம் மகாசன்னிதானந்தன் அறிவிக்கிறாங்க, அதை சாத்திரத்தை அதான். அப்புறம் அப்படி இல்லைனாக்கா இது சிவஞான போதத்தை அருண சிவாச்சாரியர் கொடுத்தார் இல்லையா, சாத்திர தீட்சை இல்லையா. இதை நம்முடைய அந்த திருவியலூர் உயவந்த தேவநாயனாருக்கு அவருடைய தேவநாயனர் கொடுத்தார் ஒரு சாத்திரத்தை. அதுக்கு பேர் என்ன, சாத்திரத்துக்கு பேர் திருவுந்தியார். அந்த திருவுந்தியார் அவர் யார் கொடுத்தார், தன்னுடைய சீடருக்கு கொடுத்தார். அவர் என்ன பண்ணார், அதை கலெக்டர் படின்னு எழுதினார், அதை நமக்கு கொடுத்தார் அவர். இதான் சாத்திரத்துக்கு. அதனால் சாத்திரம் யோகம், யோகனர் பண்பில்னு சிவபிரகாசம் பேசும். யோகத்தின் மூலமாக தீட்சை செய்கிறது. அவுத்ராதிங்கிறது, அவுத்ரினா கோத்திரம், அக்னிஹோத்திரம்னு பேர். அக்னிஹோத்திரம் பண்ணி அதன் மூலமாக குண்டமண்டலாதிகளை இட்டுக்கொண்டு குருநாதர் செய்யக்கூடிய தீட்சை. அபிஷேகம் எல்லாம் செய்வாங்க. வெளியில் குண்டமண்டலங்களை போட்டு செஞ்சால் அது கிரியாவதி. அதே குருநாதர் மனசுக்குள்ளே செஞ்சார்னா அது ஞானாவதி. அதான் வித்தியாசம். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ஆல்ரெடி. கிரியை எழில் குண்டம் மண்டலாதி நிலவித்து செய்தல் கிரியாவதி இன்னும் நிற்பீசம் சபீசம் என இரண்டாகி நிகழும். இப்படி செய்யக்கூடிய இந்த மெத்தட்ஸில் சமயமாக இருந்தாலும் விசேடமாக இருந்தாலும் நிர்வாணமாக இருந்தாலும் அதில் தீட்சை ரெண்டு விதமாக பண்ணுது. நிற்பீசம் இன்னொன்று சபீசம். அதில் பீஜாட்சரம்னு ஒன்று இருக்கும். ஹாம், ஹோம், ஹவும், ஹ்ரீம், க்ளீம், ஹைம், க்லாம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பீஜாட்சரம்னு பேர். இந்த பீஜாட்சரங்களோடு ஓங்காரத்தோடு கூடிய திருவைந்தெழுத்து சபீஷம்னு பேர். சபீஷம்னா கூடியது, பீஜத்தோடு கூடியதுன்னு அர்த்தம். நிர்பீஜம்னா பீஜம் இல்லாமல் வெறுமனே திருவைந்தெழுத்து மட்டும்தான் இருக்கும். அப்படி ரெண்டு வகையாக இருக்குது, நிர்பீஜம் சபீஷம்னு. அது யார் யாருக்கு செய்கிறார்கள், நிர்பீஜம் யாருக்கு, சபீஷம் யார் யாருக்குன்னு சொல்லுகிறார். பாலரோடு வாலீசர் விருத்தர் பணிமொழியார் பலபோகத்தவர் வியாதிப்பட்டவர்க்கு பண்ணும் சீலம் அது நெற்பீசம். சமயாசாரம் திகழ் சுத்தி சமய புத்திரர்க்கு நித்தத்து 7 அதிகாரத்தை இயற்றி தானும் எழில் நிரதிகாரை என என்று இரண்டாய் விளங்கும் சால நிகழ் தேகபாதத்தினோடு சத்திய நிர்வாணம் என சாற்றுங்காலே என்று சொல்கிறார். அதாவது பாலரோடு வாலீசர் விருத்தர், குழந்தை பிள்ளைங்க 5 வயசு. சில வீட்டு குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சிவதிக்கு எடுப்பது நடைமுறையாக இருக்கும். அதனால் சின்ன வயசுலேயே அவங்க சிவதிக்கு எடுப்பாங்க. சிவதிக்கு எடுத்தால் சின்ன பிள்ளைக்கு அனுஷ்டானத்தை செய்ய முடியாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த ஆச்சார குறைவு ஏற்பட்டுரும் இல்லையா. இப்போ திருவேந்தர் நம்ம அனுஷ்டானம் வாங்கிக்கிட்டோம், தீட்சை வாங்கியாச்சு, நமக்கு அனுஷ்டானம் செய்ய முடியல அப்படின்னாக்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த நிர்பீச தீட்சை. ஸோ அது எப்படி பண்ணுவாங்கன்னா, குருநாதர் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆச்சார குறைவுலான வரக்கூடிய தோஷத்திற்காக ஒரு ஆகுதி பண்ணுவார் ஹோமத்தில். அந்த ஆச்சார குறைவை ஹோமத்தில் ஆகுதி பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிவிடுவார். அதனால் நமக்கு அந்த தோஷம் பற்றாது.
அனுஷ்டானம் பண்ணாதனால இருக்கக்கூடிய தோஷம். அதே மாதிரி வாலீசர்னா யங்ஸ்டர், யங்ஸ்டராக இருப்பான், ஊர் சுற்றிட்டு இருப்பான், அவனுக்கு அந்த மாதிரி இருப்பான், எந்த இதுலேயும் ஈடுபாடு இருக்கா செய்யவான். அவனுக்கு ஆனால் தீட்சை வாங்கும்போது அவனுக்கு ஒரு முறையாக தீட்சை செய்ய வேண்டிய சூழ்நிலையாக இருந்ததுன்னா அப்படி. விருத்தர் ரொம்ப வயசானவங்க கடைசி கட்டத்திலே தீட்சை வாங்கிட்டு ஏதாவது பண்ணுவோன்பாங்க. 70 வயசாக இருக்கும் அப்போ தான், இல்லை 80 இருக்கும், ஏன்ச்சே நிற்க முடியாது. எங்கே இது அனுஷ்டானம் செய்கிறது இப்போ? அதில் திருவைந்தெழுத்து வேணுமே, அதானே உள்ள உயிர்நெறிக்கு வழி. திருவைந்தெழுத்து வேணும், ஆனால் திருவைந்தெழுத்து வேணும்னா அப்போ அவங்க எப்படி பண்ணுறது? அதுக்காக அவங்களுக்கு நிர்பீஜமாக கொடுக்கறது. பணிமொழியாருன்னா பெண்களில் நமக்கு ஆச்சார குறைவாக இருக்குது, எங்களால் முடியாது அப்படின்னு பண்ணக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. பலபோகத்தவர், இன்னும் பலபோகத்தில் வாழ விரும்புகிறவங்க, இன்னும் என்னென்ன மாதிரியான சந்தோஷமெல்லாம் உலகத்தில் இருக்குது, அது எல்லாவற்றையும் நான் சந்தோஷமாக அதுக்கு ஆசைப்பட்றேன், ஆனாலும் எனக்கு சிவதீட்சை வேணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு இது நிர்பீச தீட்சை. சாமி எதுவுமே தடை பண்ணல பாருங்க. அப்போ நீ என்ன வேணாலும் செய்ய, ஆனால் என்கிட்ட வந்துட்டு செய்யுங்கிறார் பாருங்க. இந்த மாதிரி ஒரு தெய்வம் யார் இருக்கா உலகத்தில்? யாரும் இல்லை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் தான் என்கிட்ட வரலாங்கிற தெய்வத்தை தான் நாம் பார்க்குறோம். சிவருமான் தன்னுடைய திருவைந்தெழுத்தை இலவசமாக கொடுக்குறாரு. நீ என்னத்தை வேணாலும் செஞ்சுக்கோ, பலபோகம் வைரியா, பலபோகத்தில் என்ன அடங்கும்? நீ அதை திங்கினமா தின்னு, இதை திங்கினமா தின்னு, அதை செய்யணுமா தின்னு, அங்கே போகணுமா போ, ஆனால் திருவைந்தெழுத்தை செய்து கொண்டே போ, சபித்து கொண்டே போன்னு கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. எவ்வளோ கருணை உயிர்கள் எடுத்து பாருங்க. சிற்றுயிருக்கு இறங்கி காய்ச்சினாலும் உண்டான் அமுதுண்ண கடையவனே அப்படின்னார். அமுது உண்ண கடைசியில் நின்னாராம், நான் சாப்பிடல. முதல்ல என்னது எங்க விஷத்தை சாப்பிட்றதுக்கு என்னார் முதல்ல. அதனால் பலபோகத்தவர் வியாதிப்பட்டவருக்கு பண்ணும் வியாதிப்பட்டவர் கடைசி காலத்தில் வியாதியில் இழுத்துக்கு கிடக்கு, அப்பயாவது திருவைந்தெழுத்து சொல்லி விட்டுருவோம் அப்படிங்கிற நேரத்தில் இல்லையா? வியாதிப்பட்டவருக்கு பண்ணும் சீலம் அது நிர்பீசம், சமயாச்சாரம் திகழ் சுத்தினார். சுத்தி பண்ணிவிடுவாங்க அந்த சமயாச்சாரம். அவங்களால அந்த அனுஷ்டானத்தை ஒழுக முடியலங்கிறதுனால அதை சுத்தி பண்ணி ஆகுதி பண்ணிவிடுவார் குருநாதர். அதனால அவங்களுக்கு அந்த ஆச்சாரம் பற்றாது, தோஷம் பற்றாது. அடுத்தது சுத்தி சமயி புத்திரருக்கு நித்தத்து 7 அதிகாரத்தை இயற்றி, அதாவது சமயினா சமய தீட்சை, புத்திரர்னா விசேட தீட்சை உடையவன். நான் புத்திர மார்க்கத்தில் இருக்கிறவங்க இல்லையா, அர்ச்சனாதிகாரம். அதனால புத்திரருக்கு நித்தத்து 7 அதிகாரத்தை இயற்றி அவங்களுக்கு எதெல்லாம் செய்வதற்குரிய அதிகாரமோ அதுக்கு மட்டும் அனுமதி, மற்றதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. இப்போ இதுதான் பரார்த்த பூஜைக்கு அதிகாரம் உண்டுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு அவங்க தனக்கு சார்ந்த விஷயத்தை மட்டும் தான் செஞ்சுக்கலாம், அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. அந்த நிர்பீஜ தீட்சை உள்ளவங்களாம் அவங்களுக்கு என்னென்னலாம் செய்து கொள்ள அதிகாரமோ அது மட்டும். 7 அதிகாரம் பொருந்தி இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஏற்றி தானும் எழில் நிரதிகாரை என நின்று, அவங்க நிரதிகாரை, மற்றதுக்கெல்லாம் அவங்க என்னது நிரதிகாரம், மற்றதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. தான் சார்ந்த சாதகங்களுக்கு மட்டும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு, மற்றவர்களுக்காக எதுவும் செய்யக்கூடாது. நிர்பீஜ தீட்சை உடையவங்க அதுதான் சொல்லுகிறார். எழில் பீஜம் இல்லாதது நிரதிகாரை என இரண்டும் நின்று இரண்டாய் விளக்கும் சால நிகழ் தேகபாதத்தினோடு சத்திய நிர்வாணம் என சாற்றுங்காலே அவங்களுக்கு நிர்வாண தீட்சை உண்டு. அந்த நிர்பீஜ தீட்சை உள்ளவங்களுக்கு என்ன உண்டா? நிர்வாண தீட்சை உண்டு. அதுலேயும் என்ன இருக்கு? பீஜம் இல்லாமல் நிர்வாண தீட்சை இருக்குங்கிறார் பாருங்க. அந்த நிர்வாண தீட்சையில் சத்தியோ நிர்வாண தீட்சை, அசத்தியோ நிர்வாண தீட்சைன்னு ஒன்று உண்டு. அது என்னன்னாக்க அந்த பக்குவம் வாய்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா அந்த குடும்ப ஆச்சாரங்களில் வாழ்வாங்க. குடும்பாச்சாரங்களில் வாழ்ந்து கொண்டு அவர்களுக்கு நிர்வாண தீட்சை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அதுலேயும் சத்திய நிர்வாணம்னு இருக்குது, அசத்திய நிர்வாணம்னு 2 இருக்குது. ரெண்டாவது இந்த நிர்வாண தீட்சை சத்திய நிர்வாண தீட்சையாக இருந்ததுனாக்க அவங்களுக்கு அசத்திய நிர்வாண தீட்சையாக இருந்ததுனாக்க தேக முடிவுல முக்தி, சத்திய நிர்வாண தீட்சையாக இருந்ததுன்னா தீட்சை பண்ண மாத்திரத்திலே முக்தி. அப்படி இருக்கு. இதெல்லாம் செய்கிறது யாரு? குருநாதர். அந்தந்த உயிருக்கு பக்குவத்தை ஏற்ப செய்வார் என்று காட்டியிருக்கார். இதெல்லாம் யாருக்குங்க? பாலரோட வாலிசர், பணிமொழியை விருத்தர், பணிமொழியார் அவருக்கலாம் சரிதானே. நம்முடைய திருமணத்தில் ஈஷாவானங்கள்லாம் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ நம்ம செய்யலைன்னா நமக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான் நீங்கள். புரியுதா? அந்த ஆச்சாரத்தை ஒழுகலைன்னா நமக்கு என்ன? ஏன்னா நமக்கு அந்த தோஷம் உண்டு. ஏன்? நாம் செய்ய முடியாதுங்கிறதுக்கு நிவர்த்தி பண்ணி தான் குருநாதர் அந்த தீட்சையை கொடுக்குறாரு. நாம் செய்கிறோன்னு ஒத்துக்கிட்டு தானே நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம். அப்போ செய்யலைன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்துக்க வேண்டியதான். அப்போ போதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்கா நல்ல உத்தமர்க்கு செய்வது உயர் பீஜம். அப்ப நம்ம இந்த தீட்சாவானவங்களாம் யாருங்கிறாரு? அரண சிவாச்சாரியார். போதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்கா, ஒழுக்கத்துல வழுவ கூடாதுங்கிற, அந்த புலன் ஒழுக்கத்தோட வாழ வேணும். இழுக்கா நல்ல உத்தமர்க்கு அழுத்துறார் போட்டு, நல்ல உத்தமருக்கு தான் அது செய்வது உயர் பீஜம். இவர் தம்மை நீதியினால் நித்திய நைமித்திக காமியத்தில்
நிறுத்தி நிரம்பு அதிகாரம் நிகழ்த்துவதும் செய்து. அவர்களுக்கு மற்ற அதிகாரம்லாம் கிடையாது. இவங்களுக்கு என்னது? நித்தியத்தில், நைமித்தியத்தில், காமியத்தில், நித்திய நைமித்திய காமிய பூஜை, சிவ பூஜையில் அந்த பூஜையெல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. தீஷ தீட்சை உள்ளவங்களுக்கு. அதோட நிர்வாண தீட்சை உள்ளவங்களா இருந்தால் அவங்க என்ன, அவங்க சாதகாச்சாரியருமாக்கி, சதகாச்சாரியன் ஆனால் ஆச்சாரிய அபிஷேகம் ஆகல, அவ்வளோதான். மற்றபடி இவங்க யார் தான் நிர்வாண தீட்சானவங்களா இருந்தா அவங்க குருநாதரை போலத்தான். குருநாதர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. சாதகாச்சாரியருமாக்கி வீடு தரிக்கும் லோக சிவதர்மினி. லோக தர்மினி சிவதர்மினின்னு அது ரெண்டு உண்டு இந்த நிர்வாண தீட்சையில். இந்த பீஜத்தோடு கூடிய நிர்வாண தீட்சையில் லோக தர்மினி சிவதர்மினி. லோக தர்மினின்னா இதான் சிகாசேதத்தோடு கூடியது, சிகாசேதம் கூடாதுன்னு இருக்கும். லோக தர்மினின்னா இது ரெண்டுத்துலேயுமே சிகாசேதம் உண்டு. இந்த இந்த முடியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உச்சி முடியை தூக்கி கட்டி முடிச்சு போட்டு அதுலேருந்து நூலை பாச சூத்திரம் கட்டி அந்த பாசத்தில் தான் இதில் ஆவாகனம் பண்ணுவாங்க. மலத்தெல்லாம் ஆவாகனம் பண்ணி தான் தரித்து ஹோமத்தில் பண்ணிவிடுவாங்க அந்த முடியை. அதுதான் சிகாசேதம்னு பேர். சிகாசேதத்தில் ரெண்டுத்துக்குமே லோக தர்மினியாக இருந்தாலும் சிவதர்மினியாக இருந்தாலும் சிகாசேதம் உண்டு. அதில் எவ்வளோ தூரம் கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்லிக்கொண்டோம். கொஞ்சோண்டு மட்டும் கட் பண்ணிட்டு மிச்சத்தை விட்டாங்கன்னா அவங்க லோக தர்மினி. நிறைய கட் பண்ணி சிகாசேதம் பண்ணுறது நல்லா தெரிகிற அளவுக்கு பண்ணாங்கன்னா அவங்க சிவதர்மினி. அவங்களுக்கு உலக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடே இருக்காது. அப்பேற்பட்டவங்களுக்கு செய்வது தான் என்னது? சிவதர்மினி. ஆனாலும் இவங்க நிர்வாண தீட்சை ஆனாலும் இவங்க குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தாங்கணும், மனைவி குடும்ப மக்களோட தான் வாழணும், இப்படி ஒரு ஆச்சாரத்தோடு இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு லோக தர்மினி. இதான் வித்தியாசம். நம்ம தெரியல, கல்யாணம் தான் தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க. ஆச்சு நம்ம லோக தர்மினி தான். இப்போ நம்ம மடத்தில் என்னன்னாக்க இது கிடையாது, கிரியாவதி. நம்ம சொல்கிறது கிரியாவதி தீட்சை. சிகாசேதம்ங்கிறது கிரியாவதியோடு கூடியது. நம்ம மடத்தில் அதே நம்ம திருவடி தான். நம்ம இந்த பாசசூத்திரம்லாம் நம்ம மடத்தில் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு உண்டு. அவங்க ஆச்சாரியர பரம்பரை வந்து கிரியாவதியாக பண்ணாங்கன்னா பாசசூத்திரம் கட்டி முடியை தூக்கி கட்டி பாசசூத்திரம் பண்ணி 2 நாள் ஹோமம் பண்ணி முதல் நாள் ஆவாகனம்லாம் பண்ணி மறுநாள் பண்ணி அந்த யாகசாலையிலே பண்ணி நம்ம திருமணத்தில் நிர்வாண தீட்சை கல்யாணம் என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய திருவடி பேர்னாலே மலத்தை நீக்கிறாங்க அப்படிங்கிறத நம்முடைய இது. திருவடி சூட்டி தான் இங்கே நிர்வாண தீட்சை ஆகுது. அதனால் தெரிவிக்கும் உலோக சிவதர்மணி திருவடியை சூட்டி தான் திரும்ப மந்திராங்க கொடுத்தாங்க எங்களுக்கு. திருவடியை சூட்டி. அதனால் தெரிவிக்கும் உலோக சிவதர்மினி என்று 2ஆம் ஆதலினால் அதிகாரையாம். அதனால் இந்த நிர்வாண தீட்சை உள்ளவங்க என்னது? அதிகாரி இல்லை. நிர்வாண தீட்சை ஆகிட்டனாலே என்னது? கீழே நான் இன்னைக்கு கூட கல்யாணத்துக்கு பரார்த்த பூஜையில் அதிகாரம் உண்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு சாட்சி கேட்டுட்டு இருந்தாங்களா? அதில் இருக்கு பாருங்க பாட்டு எப்படி. நித்திய நைமித்திக காமியத்தில் இருக்குங்கிறார் அதிகாரம். ஆதலினால் அதிகாரையாம் சமய விசேட நிர்வாணம் அபிடேகம் இவற்று அடங்கும் என்று அபிஷேகத்தையும் சேர்க்கிறார் கொண்டு வந்து. அபிஷேகம் உள்ளவங்களுக்கு என்ன இருக்கப்பா? நித்திய நைமித்திய காமியத்தில் அதிகாரம். ஒன்றா புரிஞ்சுப்பானல ஒன்று எதுக்குன்றதான் விட்டுருது. அவ்வளோதான். அது ஞான மூடம் என்றைக்கும் மூடம் தான். அது என்றைக்கும் அது தெளிவே தெரியாது என்ன சொன்னாலும். அதனால தான் அதை விட்டுருச்சு. அவ்வளோதான் பாட்டு. அதனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிர்வாண தீட்சையை பற்றி விளக்குறாருங்க. இந்த இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 258, 259, 260, 261, 62 அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 பாட்டு இருக்கும். இந்த 5 பாட்டு நிர்வாண தீட்சை செய்முறை. பாசசூத்திரத்தில் எந்தெந்த கலையில் எத்தனை தத்துவம் எத்தனை பார்த்து இன்னைக்கு காலையில் தத்துவத்தில் ஆரம்பித்து தத்துவத்திலே கரெக்டாக நிர்வாண தீட்சை பற்றி பேசின வகுப்பு நிறைவாகுது. ஒரு கலைக்கு எத்தனை தத்துவத்தை அதில் ஆவாகனம் பண்ணணும், எத்தனை வண்ணத்தை அதில் ஆவாகனம் பண்ணணும், எத்தனை பதத்தை அதில் ஆவாகனம் பண்ணணும், எத்தனை மந்திரத்தை அதில் ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. நிறுத்திக்கலையில் எத்தனை. இப்போ வந்து இருக்கு அது கீழே இருக்குல்ல. சீடருடைய சிரசிலிருந்து இந்த ஸ்தானம், இந்த ஸ்தானத்திலிருந்து ஹிருதயஸ்தானம், ஹிருதயஸ்தானத்தில் நாபிஸ்தானம், நாபிஸ்தானத்திலிருந்து முட்டிக்கால், முட்டிக்காலிலிருந்து பாதம். இந்த 5 இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5. இந்த 5ஐயும் பாருங்கன்னா 5 கலையாக இவருடைய இடத்துலேருந்து ஒரு நூலை கட்டி இவருடைய பாதம் வரைக்கும் விட்டுருப்பாங்க. இந்த நூலில் இந்த முதல்ல இருக்கு பாருங்க நிவர்த்தி கலை. நிவர்த்தி கலை இதில் ஆவாகனம், உடம்புல ஒரு நிவர்த்தி கலை தத்துவத்தை இதில் ஆவாகனம் பண்ணுவாங்க.
மிச்சம் இதில் நிவர்த்தி கலைக்கு உரியக்கூடிய 36 தத்துவங்கள் என்ன தத்துவங்கள் இதில் பொருந்துமோ அதை எடுத்து இதில் ஆவாகனம் பண்ணுவாங்க. இதில் எத்தனை வண்ணங்கள் இதில் பொருந்துமோ அதை கொண்டு இதில் ஆவாகனம் பண்ணுவாங்க. எத்தனை மந்திரம் இதில் பொருந்துமோ அதை கொண்டு இதில் ஆவாகனம் பண்ணுவாங்க. 6 சடத்துவான்னு பார்த்தோம்லே காலையில் ஒவ்வொன்று அதுமாரி ஒவ்வொன்றுத்தையும் இதில் ஆவாகனம் பண்ணி 1 2 வேளாஜி ஆகணும் 36 தத்துவம் 11 மந்திரங்கள் 81 பதம் 51 வண்ணங்கள் அப்புறம் 5 கலை இப்படி இருக்கக்கூடிய போனம் 224 போனம் இது எல்லாவற்றையும் 5 எதற்கு எந்தெந்த கலைக்கு என்னென்னங்கிறது ஃபுல்லாக இதில் ஆவரணம் பண்ணி இந்த பால் சூத்திரத்தை அப்படியே அவர் சேர்ந்து எடுத்து முதல் நாள் பண்ணாக்க ஒரு கிரி 2 நாள் பண்ணாங்கனாக்கா அதுக்கு ஒரு முறை இருக்கு. ஒரே இன்னைக்கு காலையிலேயே ஆவாகனம் பண்ணி இன்னைக்கே தீட்சை ஆயிடுதுன்னா அதுக்கு ஒரு முறை உண்டு. ரெண்டுத்துலையும் தனி. ஆமாம் நீங்கள் நடத்துறீங்க எல்லாமே. அதனால இது எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் நிறையா இந்த பால் சூத்திரத்தை அப்படியே அவருடைய முடியல சிகாசேதம் தான் இருக்கான் பேர். முதல்ல முடியிருக்கக்கூடிய எவ்வளோ தூரம் ஆகலாம் அவர் லோக திருமணியா சிவதிருமணியாங்கிறது தகுந்த மாதிரி அந்த சிகையினுடைய நீளத்தை பொறுத்து அதை கட் பண்ணி அந்த நூலோடு சேர்த்து ஹோமத்தில் கொடுத்து இந்த லோகத்தில் ஒழுகக்கூடிய ஆச்சாரத்தை எல்லாம் என்ன பண்ணுறாரு குருநாதர் ஹோமத்தில் பண்ணி அவரை மலமில்லாதவரா அதான் சொல்கிறேன். அதனால் இந்த டீட்டெயிலாம் யார் யாருக்கு எந்தெந்த தத்துவங்கள் எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய 5 பாட்டில் சொல்கிறார். அதை நம்ம இங்கே பார்க்க வேணாம். ஏன்னா இது வந்து சிவஞான போதவர் சித்தியார் வகுப்பு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அந்த விஷயங்கள்லாம். சிவபிரகாசத்துலேயும் உண்டு சித்தியாரில் உண்டு ரெண்டுத்துலேயுமே வருவது. அதனால் அதை இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, மணி 5 ஆகிடுச்சு. அதனால் இந்த அளவோட நம்ம இதை நிறைவு பண்ணிப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் சித்தியார் பாட்டு எல்லாரும் புத்தகம் வச்சுருக்கீங்களே இதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த 5 பாட்டையும் எடுத்துக்கங்க. சித்தியார் பாட்டு 5 பாட்டையும் எடுத்துக்கங்க. இந்த படத்தை இப்போ இது மாதிரி வரைஞ்சி படம் வரையிலான பரவாயில்ல எந்த கலைக்கு என்னென்ன தத்துவம் என்னென்ன புவனம் என்னென்ன மந்திரம் என்னென்ன பதம்ங்கிறத எழுதி லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுடைய சரியான பதம் நோட்ஸில் சேர்த்து வச்சுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விளக்கம் புரிஞ்சு என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்திகள் வழியங்கள் மோனகுரு வழியல் வாத்தி என்ற மழை அன்பர் வழி ஆரம்பித்து வச்சுக்கணும். 6 மணிக்கு போற்றி பகலோடைய இருக்குது இருக்கிறவங்க இருக்கலாம் போகிறவங்க போவோம்.